அத்தியாயம் 1. வாசற்படியில் முழங்காலை கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருந்த நந்திதா தலையை திருப்பி கூடத்தின் மேஜை மேலிருந்த டைம் பீஸை பார்த்தாள். இருட்டில் ரேடியோ முட்கள் நேரத்தை சொல்லியது. மணி 11:10. அந்த தெருவின் சத்தங்களெல்லாம் கரைந்து போய் தெருவே நிசப்தத்தில் விழுந்து கிடந்தது. வழக்கமாய் 12 மணி வரை ஒரு 40 வாட்ஸ் பல்பை கையில் பிடித்து கொண்டு காருக்கு கீழே படுத்து வேலை பார்க்கும் ஆட்டோமொபைல்ஸ் கோபால் கூட அன்றைக்கு சீக்கிரமாகவே ஒர்க் ஷாப்பை பூட்டி கொண்டு வீட்டுக்கு போயிருந்தான். தெருக்கோடியில் இருந்த மில்க் பார் மட்டும் நாடாத்திரி விளக்கோடு உயிரோடு இருந்தது. நந்திதா பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த காடா விளக்கும் அணைக்கப்பட்டு கதவுகள் சாத்தப்பட சுகுமார் வெளியே வந்தான். 26 வயது இளைஞனான சுகுமார் ஒரு வேலையில்லா பட்டதாரி. இந்திய அரசுக்கு உடமையாக்கப்பட்ட ஒரு வங்கி 2000 ரூபாய் கடன் கொடுத்ததில் இந்த மில்க் பாரை வைத்து நாட்களை நகர்த்த ஆரம்பித்திருந்தான். கடையை மூடிவிட்டு சாவி கொத்தை சுழற்றியபடியே தெருவில் நடந்து வந்தவன் வீட்டு வாசற்படியில் உட்கார்ந்திருந்த நந்திதாவை பார்த்ததும் நின்றான். என்னக்கா, இன்னும் வாசற்படியிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? சுகுமாரை விட 2 வயது மூத்தவளான நந்திதா சுகுமாரை பார்த்ததும் புன்னகைத்தாள். அந்த புன்னகையில் சோகம் அடர்த்தியாய் ஒட்டி இருந்தது. நான் எதுக்காக காத்துட்ருப்பேன்னு உனக்கு தெரியாதா சுகுமார்? அவர் இன்னும் வீட்டுக்கு திரும்பல. எந்த பார்ல குடிச்சிட்டு எப்படி விழுந்து கிடக்கிறாரோ தெரியல. ஏன்க்கா, அண்ணன் குடிக்கிறத நிறுத்தவே மாட்டாரா? நீங்கள் பேசாமல் அம்மா வீட்டுக்கு போய் 1 மாதம் இருந்துட்டு வாங்க. அண்ணன் அப்போவாவது திருந்துவாரான்னு பார்க்கலாம். நந்திதா சிரித்தாள். ஏன்க்கா சிரிக்கிறீங்க? நான் 1 மாதம் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன்னா அவருக்கு இப்போ இருக்கிற இந்த குடிப்பழக்கத்தோட இன்னொரு பழக்கமும் வந்து ஒட்டிக்கும். நான் அம்மா வீட்டிலேருந்து வரதுக்குள்ளே வேற எவ்வளவு வீட்டுக்காரியா இந்த வீட்டில் உட்காந்துட்ருப்பா. குடிப்பழக்கத்தையாவது நிறுத்திடலாம். அவளை விரட்ட முடியுமா என்ன? சுகுமார் சிரித்தான். நீங்கள் ரொம்பவும் பாவம்க்கா. சரி சரி, என்னை பற்றி விடு. உன்னோட வியாபாரம் எப்படி நடக்குது? பேங்க்லேருந்து வாங்கின கடனை கட்ட முடியுதா? ஏதோ கட்டிகிட்டு இருக்கேன். இந்த மில்க் சொசைட்டிக்காரங்க வாரம் 10 நாள் கடன் கொடுத்தா எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். காலையில் 5 மணிக்கு பால் கேனை கொண்டு வந்து வச்சுட்டு 2 மணி நேரம் கழித்து வந்து பணம் கேட்குறாங்க. எப்படி கொடுக்க முடியும்? மில்க் சொசைட்டி டைரக்டர்கிட்ட சொல்லி பார்க்குறது தானே. சொல்லி பார்த்தேன். என்ன சொல்கிறாரு? 2 மணி நேரம் டைம் கொடுக்குறதே பெரிய காரியமா. பால் கேனை வச்சா கேஷ் வாங்கணுங்கிறது மில்க் சொசைட்டியோட விதியாம். என்ன விதியோ, பணம் இருக்கிறவன் போனால் அந்த விதியெல்லாம் மாறிடும். சரி, நீ கிளம்பு சுகுமார், பசியோட இருப்ப. நிஜமாவே அசுர பசி தான். நாயர் எனக்காக சாப்பாடை எடுத்து வச்சுக்கிட்டு காத்துட்ருப்பார். வரேன்க்கா. சுகுமார் நந்திதாவிடம் விடைபெற்று கொண்டு நடையை பெயர்த்தான். அவன் நடந்து தெருவின் மறுகோடியில் மறையும் வரைக்கும் பார்த்து கொண்டிருந்த நந்திதாவின் காதுகளில் ஆட்டோ இரைச்சல் விழுந்தது. திரும்பி தெருவின் இந்த கோடியை பார்த்தாள். ஆட்டோ ஒன்று ஹெட்லைட் வெளிச்சத்தோடு தத்தி தத்தி வந்து கொண்டிருந்தது. நந்திதா வாசற்படியை விட்டு எழுந்து நின்றாள். தெருவின் குழிகளை தவிர்த்துவிட்டு வெகு ஜாக்கிரதையாய் ஊர்ந்து வந்த ஆட்டோ இவள் வீட்டு வாசற்படிக்கு வந்ததும் நின்றது. ஆட்டோவின் உள்ளே பார்வையை போட்டாள் நந்திதா. அவளுடைய கணவன் ஞானேஷ் ஏராளமான போதையில் ஒரு பக்கமாய் தலை சாய்த்து உட்கார்ந்திருக்க அருகே அவனுடைய நண்பன் முகுந்தன் தெரிந்தான். வாசலில் நின்றிருந்த நந்திதாவை பார்த்ததும் சொன்னான். கொஞ்சம் வந்து ஒரு கை பிடிக்கிறீங்களா? ஞானேஷ் இன்னைக்கு ரொம்பவும் ஓவர். அவனால் தன்னிச்சையாக எந்திரிச்சு நடந்து வர முடியாது. நீங்கள் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம் தோலை பிடிச்சாதான் முடியும். நந்திதா ஆட்டோ அருகே ஓடி வந்தாள். கணவன் ஞானேஷின் வலது பக்க தோள்பட்டையை பற்றி கொண்டு கண்களில் நீர் முட்டினாள். என்னங்க? கடைவாயில் சொல்லும் வாந்தியும் ஒழுக கண்களை சிரமமாய் பிரித்து பார்த்தான் ஞானேஷ். ஏய் முகுந்தா, வீடு வந்தாச்சா? வந்தாச்சு, இறங்கு இறங்கு. முகுந்தன் அவனை ஆட்டோவின் நின்றும் அள்ளி மூட்டையை இறக்குகிற மாதிரி இறக்கி தன்மேல் சாய்த்து கொள்ள நந்திதா ஒரு பக்கமாய் அவளை பிடித்து கொண்டு வீட்டுக்குள் போனாள். வீடு புறாவும் செமத்தியாய் விஸ்கி நாற்றம். இருவருமாய் சிரமப்பட்டு சோஃபா கம்பெட்டில் ஞானேஷை படுக்க வைத்தார்கள். அவனுடைய தலையை பற்றி ஒழுங்காக படுக்க வைத்து கொண்டிருந்த நந்திதா ஏதோ ஒரு உணர்வு தாக்க சட்டென்று தலையை உயர்த்தினாள். எதிரே நின்றிருந்த முகுந்தன் அவளையே பார்த்தபடி தெரிந்தான். அவனுடைய பார்வை நழுவியிருந்த தன் சேலை தலைப்புக்குள் விழுந்திருப்பதை உணர்ந்து அவசர அவசரமாய் தன்னை சரிபடுத்தி கொண்டாள். அம்மா. வாசலில் ஆட்டோ டிரைவர் கூப்பிட்டார். முகுந்தன் நந்திதாவை ஏறிட்டபடி சொன்னான். சிஸ்டர், மீட்டர் பார்த்து ஆட்டோவை அனுப்பிச்சிட்டு வாங்க. என்கிட்ட சில்லற இல்லை. நந்திதா பீரோவை திறந்து பணத்தை எடுத்துக்கொண்டு தெருவாசலுக்கு போனாள். ஆட்டோ டிரைவரை ஏறிட்டாள். ஆட்டோவுக்கு எவ்வளோ ஆச்சு? 17 ரூபாம்மா. 17ஆ? எங்கேருந்து சவாரி வர்ற? அண்ணா நகர் ஈஸ்ட்லேருந்து வரேம்மா. எனக்கு திரும்பி போக சவாரி கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் வர்றேன். ஹோட்டல் வாசலில் நினைவில்லாமல் கிடந்த அவரை பார்த்ததும் விட்டுட்டு போக மனம் இல்லாமல் சவாரி வந்தேன். பின்னாடி சீட்டு பூராவும் வாந்தி பண்ணி வச்சிருக்காரு. அதை கழுவி சுத்தம் பண்ண 1 மணி நேரம் ஆயிடுமா. ஆட்டோ டிரைவருக்கு 20 ரூபாய் நோட்டை கொடுத்துவிட்டு உள்ளே வந்தாள் நந்திதா. முகத்தில் கோபம் பொரிந்தது. முகுந்தனை உஷ்ணமாய் முறைத்தாள். அவரை எங்கே கூட்டிகிட்டு போனீங்க? நான் கூட்டிகிட்டு போகலை சிஸ்டர். ஞானேஷ் தான் என்ன கூட்டிகிட்டு போனான். அவர் கூப்பிட்டா நீங்களும் போயிடுறதா? புத்தி சொல்ல வேண்டாம். சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன் சிஸ்டர்.
நான் கூட போகலன்னா இவன் மட்டும் போய் எந்த பார்லையாவது உட்காந்து குடிச்சிட்டு எங்கேயாவது விழுந்து கிடப்பான். அதான் நான் கூட போய். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சிஸ்டர், நான் ஞானேஷுக்கு புத்தி சொல்லி திருத்துறேன். நந்திதாவுக்கும் முகுந்தனை பார்க்க பார்க்க வயிற்றுக்குள் எரிந்தது. இவனும் இவனோட மூஞ்சியும் என்னை பார்க்குற பார்வையே சரியில்லை. இடுப்பையும் மாறையும் அப்படியே ஒருத்தன் லக்கை இல்லாமல் முறைச்சி பார்ப்பான். சிஸ்டர், கொஞ்சம் வெந்நீர் கொண்டு வாங்க, ஞானேஷை சுத்தம் பண்ணிட்டு போகிறேன். முகுந்தன் சொல்லவும் பதில் பேச முடியாமல் சமையல் அறையை நோக்கி போனாள் நந்திதா. கேஸ் அடுப்பை பற்ற வைத்து தண்ணீர் நிரம்பிய பாத்திரத்தை அதன் மேல் வைத்தாள். பாத்திரத்தை மூடி வைக்க ஒரு தட்டை எடுக்க திரும்பியவள் சமையலறை வாசலில் முகுந்தன் நின்றிருப்பதை பார்த்ததும் முகம் மாறி போனாள். என்ன வேணும்? தப்பாக நினச்சிக்க கூடாது சிஸ்டர், எனக்கு சரியான தலைவலி. சூடாக ஏலக்காய் போட்டு ஒரு டம்ளர் டீ கிடைக்குமா? போய் உட்காருங்க, கொண்டு வரேன், முறைப்பாய் சொல்லிவிட்டு திரும்பி கொண்டாள் நந்திதா. ஆனால் முகுந்தன் உள்ளே போகாமல் அவளை நோக்கி வந்தான். சிஸ்டர், உங்களுக்கு என் மேலே கோபம் இருக்கலாம். நான் தான் உங்கள் கணவனை வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போய் குடிக்க வைக்கிறதா நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மை அது இல்லை. 5 மணிக்கு ஆஃபீஸ் முடிஞ்சதுமே ஞானேஷ் என்னோட டேபிளுக்கு தான் வருவான். நான் வரமாட்டேன்னு சொல்லி தட்டி கழிச்சாலும் கேட்க மாட்டான். கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போயிடுவான். அதைத்தான் அப்போவே சொல்லிட்டீங்களே. நீங்கள் போய் ஹாலில் உட்காருங்க, வெந்நீரும் டீயும் கொண்டு வரேன். இருக்கட்டும் சிஸ்டர், உங்கள் கூட நான் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கேன். சொல்லிக்கொண்டே பக்கவாட்டில் நின்றிருந்த நந்திதாவின் இடுப்பு மடிப்பை ஒருவித ரசனையோடு பார்த்தான் முகுந்தன். நந்திதா அவனை பொருட்படுத்தாமல் வெந்நீர் பாத்திரத்தை கீழே எடுத்து வைத்துவிட்டு பால் பாத்திரத்தை அடுப்பின் மேல் ஏற்றினாள். சிஸ்டர், முகுந்தன் இன்னமும் அவளை வெகுவாக நெருங்கியிருந்தான். என்ன? உஷ்ணமாய் அவனை பார்த்தாள். என்னோட ஒய்ஃபு கிராமத்தில் ஏதோ திருவிழான்னு போனவ, இன்னும் திரும்பல. இன்னும் எப்படியும் 4-5 நாளாயிடும்னு நினைக்கிறேன். சரி, அவள் கிராமத்துக்கு போனதுலேருந்து எனக்கு ஹோட்டல் சாப்பாடு தான். 1 நாள் 2 நாள்னா பரவாயில்ல, 10-15 நாள் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட முடியுமா சிஸ்டர்? உடம்பே கெட்டுப்போச்சு. வீட்டு சாப்பாடு சாப்பிட்ணுன்னு நாக்கு பரபரக்குது சிஸ்டர். சரின்னு சொன்னால் நான் நாளைக்கு வந்துடுறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க சிஸ்டர்? நான் வரட்டுமா? முகம் பூராவும் புன்னகையை நிரப்பிக்கொண்டு தலையை ஒரு மாதிரியாய் சாய்த்து கண்ணடித்தான் முகுந்தன். ரத்தம் குபு குபு என்று சூடாய் தலைக்கேற கண்கள் சிடுங்கி அவனை முறைத்தாள் நந்திதா. கோபமான சுவாசத்தில் மார்புகள் ஏற்றம் இறைத்தது. என்ன சிஸ்டர் முறைக்கிறீங்க? முதல்ல வெளியே போடா. சிஸ்டர் சிஸ்டர் சிஸ்டர்னு கூப்பிட்டுக்கிட்டு என்னை பெண்டாளலாம்னு பார்க்குறியாடா ராஸ்கல். உன்னோட ரெட்ட அர்த்த பேச்சு எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? உன் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அவள் வர்ற வரைக்கும் அடுத்தவனோட பொண்டாட்டியை ஊறுகா மாதிரி தொட்டுக்கலான்னு இருந்தியா? மூளையில் சாத்தி வச்சிருக்கிற புது விளக்க மாதிரி பிஞ்சு போயிடும். சிஸ்டர், நான் சொல்கிறத நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க போலிருக்கு. முகுந்தன் வியர்த்து போன முகத்தோடு சொன்னான். நான் உன்னை சரியாகத்தான் புரிஞ்சு வச்சுருக்கேன்டா. நீ அவரை கூட்டிகிட்டு வர ஒவ்வொரு தடவையும் உன்னோட முகரக்கட்டையே சரியில்லை. உன்னோட பார்வையில் நரகளோட அசிங்கம் தெரியுது. சரிதான், நிறுத்துடி. முகுந்தன் திடீரென்று தலையை கோதி கொண்டு சிலிர்த்தான். என்னடா சொன்ன? இப்பேற்பட்ட குடிகார புருஷன் கிடைச்சே உனக்கு இவ்வளவு திமிர் இருக்கே. இனி தினமும் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது ஒரு முழம் பூ வாங்கிட்டு வர புருஷன் கிடச்சிருந்தா நீ எவ்வளவு திமிரா பேசுவ? ஏதோ உதவி பண்ண வந்தால் பெருசாக அழட்டிக்கிறிய. எனக்கு தெரியும் உன் புருஷன் உன்னை தொட்டு மாதக்கணக்காச்சு. அதனால் இவ காஞ்சு போயிருப்பா, உரசி பார்க்கலான்னு வரியா? அவர் குடிகாரராக இருக்கலாம், அதுக்காக நான் விபச்சாரியை மாற முடியுமா? நான் ஏதாவது மோசமாக உன்னை பேசுகிறக்குள்ளே வெளியே போயிடு, இல்லைன்னா மரியாதை கெட்டு போயிடும். முகுந்தன் உருமினான். நீ இன்னைக்கு பத்தினி ஆட்டம் பேசுகிற, ஆனால் என்றைக்குமே நீ பத்தினியாக இருக்க முடியாது. இன்னும் 7 நாள், எண்ணி 7 நாள் உன் சம்மதத்தோடு நான் உன்னை தொட போகிறேன். அப்படி நீ தொடுறதா இருந்தால் என் பணத்தை தாண்டா தொடுவ. நான் எதையாவது கரைக்கக்கூடாததை கரைச்சி தலையில் ஊற்றுறதுக்குள்ளே மரியாதையாக வெளியே போயிடு, இல்லைன்னா பக்கத்து வீட்டு ஆசாமிகளை கூப்பிட்டு விட்டா தர்ம அடி வாங்கியே செத்து போயிடுவேன். முகுந்தன் அவளை முறைத்து பார்த்துவிட்டு வேகமாய் வாசலை நோக்கி போனான். நந்திதா அவன் முதுகை பார்வையாலேயே எரித்தாள். அத்தியாயம் 2. மறுநாள் காலை 6 மணி. கம்பிகள் போட்ட ஜன்னலுக்கு பின்னால் சூரியன் ரோஜா நிறத்தில் தெரிய போர்வையை விலக்கி கொண்டு மெதுவாய் எழுந்து உட்கார்ந்தான் ஞானேஷ். நேற்றைக்கு ராத்திரி வயிற்றுக்குள் போன விஸ்கி சகல நரம்புகளிலும் ஏறிக்கொண்டு அவஸ்தை செய்தது. தலையின் பின்பாகம் ஒரு கல் மாதிரி கனமாயிருந்தது. கண்கள் 2 மிளகாய் தீற்றிவிட்ட மாதிரி எரிந்தது. தொண்டையை திறந்தபோது குரல் கரகரப்பாய் வந்தது. நந்து, நந்து. நந்திதா அந்நேரத்துக்கே குளித்து தலைக்கு சுற்றின துண்டோடு சமையல் அறையிலிருந்து வெளிப்பட்டாள். ஏதும் பேசாமல் கணவனை மௌனமாய் நெருங்கினாள். என்ன நந்து, இந்நேரத்துக்கே குளிச்சிட்டியா? பால் வாங்கி வந்துட்டியா? சூடா காப்பி வேணும். என்ன நந்தி எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்க? என் மேலே ஏதாவது கோபமா? நந்திதா பேசாமல் சமையல் அறைக்கு போக திரும்பினாள். என்ன நந்து ஒன்றும் பேசாமல் போற? எனக்கு தெரியும் என் மேலே உனக்கு கோபம் தானே. சாரி, ராத்திரி வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நேரமாயிடுச்சு. நந்திதா முறைத்தாள். ராத்திரி எத்தனை மணிக்கு வந்தீங்கன்னாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த நேரத்தில் உங்களுக்கு விஸ்கியை தவிர எந்த ஞாபகம் இருந்திருக்காதே. ஞானேஷ் சிரித்தான். ராத்திரி முகுந்தனுக்கு ரொம்பவும் தொந்தரவு கொடுத்துட்டேன் போலிருக்கு. நந்திதா குறுக்கிட்டு சொன்னாள். அந்த முகுந்தன் தான் எனக்கு ரொம்பவும் தொந்தரவு கொடுத்துட்டான். ஞானேஷ் முகம் மாறினான். நீ என்ன சொல்கிற நந்து? உங்கள் ஃப்ரெண்டு முகுந்தனோட பொண்டாட்டி
ஊருக்கு போயிருக்காளா? ஆமாம். அதான் நீங்கள் போதையில் தன்னை மறந்து கிடக்கிறப்போ நீ கட்டிலுக்கு வரியான்னு கூப்பிட்டானா? ஞானேஷ் விருட்டென்று எழுந்து நின்றான். முகத்தில் கோபம் தத்தளித்தது. சிவப்பேறி இருந்த கண்கள் அடர்த்தியான சிவப்புக்கு போயிற்று. ராஸ்கல்! அட, உங்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருதுங்க? எந்த ஆம்பளையுமே போதையில் அப்படி கிடக்கிற போது கூட வர ஆம்பளைக்கு வீட்டில் தனியாக இருக்கிற பொண்ணை பார்த்தா சபலம் தட்ட தான் செய்யும். தப்பை நம்ம மேலே வச்சுக்கிட்டு இன்னொருத்தர் மேலே கோபப்படலாமா? இன்னைக்கு ஆஃபீஸில் அவனை பார்த்து என்னன்னு கேட்குறேன். அயோக்கிய ராஸ்கல்! அவனை பார்த்து இந்த விஷயமா ஆஃபீஸில் கேட்டால் உங்களுக்கும் எனக்கும் தாங்க அவமானம். இனிமே இது மாதிரியான சம்பவங்கள் நடக்காமல் இருக்கணும்னா நீங்கள் ஒரு காரியம் செய்யணும். என்ன செய்யணும் நந்து? இனிமேல் நீங்கள் குடிக்கக்கூடாது. சரி, நீங்கள் இப்போ சரின்னு சொல்லுவீங்க, ஆனால் சாயந்தரமானால் குடிக்க போயிடுவீங்க. ராத்திரி 11 மணிக்கு மேலே யார் தொலையாவது பிடிச்சிக்கிட்டு தள்ளாடிக்கிட்டு வருவீங்க. இனிமே வரமாட்டேன். நம்பலாமா? நீ கும்பிடுற முருகன் மேலே சத்தியமா. நந்திதாவிற்கு மனசில் ஒரு நம்பிக்கை பசேல் என்று பிறந்தது. அத்தியாயம் 3. ஆதித்யா அண்ட் கம்பெனி. சுவர் கடிகாரத்தில் மணி 9 ஆகி இருக்க ஆத்திரமும் அவசரமுமாய் தன் சீட்டுக்கு போய் உட்கார்ந்தான் ஞானேஷ். ஆஃபீஸ் ஆட்கள் வராமல் வெறிச்சோடி போயிருக்க டைப்பிஸ்ட் ரேவதி மட்டும் தன் சீட்டில் உட்கார்ந்தபடி முக்கியமான இன்வாய்ஸ்களை டைப் பண்ணி கொண்டிருந்தாள். ஞானேஷை பார்த்ததும் ஆச்சரியமாய் கேட்டாள், என்ன சார், இவ்வளவு சீக்கிரத்தில் இன்னைக்கு வந்துட்டீங்க? அவள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் சுற்றும் முற்றும் பார்த்தான் ஞானேஷ். என்ன சார் பார்க்குறீங்க? முகுந்தன் வந்துட்டாரா? வர நேரம்தான் சார். ஞானேஷ் பொறுமை இல்லாமல் சீட்டில் உட்கார்ந்தான். இருதய பிரதேசம் பூராவும் சின்ன சின்ன எரிமலைகள் பொங்கின. ராஸ்கல் வரட்டும். சரியாய் 9:15 மணிக்கு முகுந்தன் வந்தான். தூரத்தில் வரும்போதே சீட்டில் உட்கார்ந்திருந்த ஞானேஷுக்கு குட் மார்னிங் சொன்னான். பதிலுக்கு ஞானேஷ் குட் மார்னிங் சொல்லாமல் அவனையே உக்கிரமாய் பார்த்தான். என்னடா பார்க்குற? உன் கூட கொஞ்சம் பேசணும். பேசேன். இங்கே வேணாம், வா லாபட்ரிக்கு போயிடலாம். ஆஃபீஸுக்கு ஒவ்வொருத்தராக வர்ற நேரம். ஞானேஷ் சொல்லிக்கொண்டே எழுந்து லாபட்ரியை நோக்கி போக முகுந்தன் இதயம் உதறிக்கொள்ள நெற்றி வியர்த்து அவனை பின்தொடர்ந்தான். இருவரும் லாபட்ரிக்குள் நுழைந்ததும் ஞானேஷ் கதவை சாத்தி கொண்டான். சுவருக்கு முதுகை முட்டு கொடுத்தபடி சாய்ந்து நின்றான். என்னடா ஞானேஷ், நேற்றைக்கு ராத்திரி நான் ரொம்பவும் ஓவரா? அதை ஏன் கேட்குற? நீ நிதானத்திலேயே இல்லை. நான் நிதானத்தில் இல்லைன்னு உனக்கு புரிஞ்சதுமே நீயும் நிதானம் இல்லாமல் நடந்துக்கிட்ட போலிருக்கு. என்னடா சொல்கிற? என்னோட ஒய்ஃப் நந்திதா எல்லாத்தையும் சொல்லிட்டான்னு சொல்ல வரேன். என்ன சொன்னா? நான் எத்தனை தடவை உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பேன் சொல்லு பார்க்கலாம். ஞானேஷ் ஒரு கேலி புன்னகையோடு மெல்லிய குரலில் முகுந்தனிடம் கேட்டான். நிறைய தடவை வந்திருக்க. நான் என்னைக்காவது உன்னோட ஒய்ஃப் கிட்ட தப்பாக பேசியிருக்கேன்னா? இல்லை. அப்போ நீ மட்டும் நந்திதா கிட்ட ஏன் அப்படி பேசணும்? சிஸ்டர் சிஸ்டர்னு கூப்பிட்டுக்கிட்டே சில்மிச வேலை பண்ணுறியாமே. உன் பொண்டாட்டி பொய் சொல்கிறா. அவளை பற்றி எனக்கு தெரியும். அவள் பொய் சொல்ல மாட்டா. உன்னை பற்றியும் எனக்கு தெரியும். தூணுக்கு புடவை சுற்றி இருந்தாலே அந்த தூணை தடவி பார்க்குற ஆசாமினி. உன்னோட ரஸ்புட்டின் விளையாட்டையெல்லாம் வேற எந்த பக்கமாவது வச்சுக்க. என் வீட்டில் வேண்டாம். முகுந்தன் அசட்டு சிரிப்போடு சொன்னான். நான் ஏதோ பேச போக சிஸ்டர் தப்பாக நினச்சிடுச்சு போலிருக்கு. இந்த குள்ளநரி பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம். சொல்லிவிட்டு லாவட்ரி கதவை திறந்து கொண்டு விருட்டென்று வெளியே வந்தான் ஞானேஷ். செத்துப்போன முகத்தோடு அவனை பின்தொடர்ந்தான் முகுந்தன். தன்னுடைய இருக்கைக்கு வந்து உட்கார்ந்து எரிச்சலோடு ஃபைல்களை புரட்டி வேலையை பார்க்க ஆரம்பித்த வினாடி பியூன் கனகசாமி முன்னால் வந்து நின்றான். என்ன, உங்களை எம்டி கூப்பிடுறார் சார். என்னையா? ஆச்சரியமாய் எழுந்தான் ஞானேஷ். ஆமாம் சார். என்ன விஷயம் கனகசாமி? தெரியல சார். ஞானேஷ் எழுந்து மேனேஜிங் டைரக்டர் ராம்குமார் அறையை நோக்கி போனான். வேலைக்கு சேர்ந்த இந்த 5 வருஷ காலத்தில் எம்டியை 7-8 தடவை தான் சந்தித்து பேசியிருப்பான் ஞானேஷ். கடைசியாக சந்தித்தது 6 மாதத்திற்கு முன்னால். இப்போது எதற்காக கூப்பிடுகிறார்? அறையை நெருங்கி கதவை மெல்ல தட்டினான். டொக் டொக். எஸ், கமின். ஞானேஷ் கதவை தள்ளி கொண்டு உள்ளே போனான். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மிஸ்டர் ஞானேஷ், உட்காருங்க. கண்ணாடி மேஜையில் பேப்பர் வெயிட்டை உருட்டி கொண்டு உட்கார்ந்திருந்த ராம்குமார் 35 வயது உடம்பில் இருந்தான். தலையின் முன்புறம் முடி கொட்டி போய் சொற்ப முடிகளுக்கு நடுவே வழுக்கை பாலம் பாலமாய் தெரிந்தது. சதைப்பிடிப்பான முகத்தில் மூக்கு மட்டும் ஜப்பானியத்தனமாய் இருந்தது. கண்களில் வெளிர் பச்சை நிற குளிர் கண்ணாடி. உடம்பில் கிரே நிற சஃபாரி. என்ன மிஸ்டர் ஞானேஷ், அந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? பண்ணிகிட்ருக்கேன் சார். போன வாரமே கேட்டப்போ 2 நாளில் தரதா சொன்னீங்க. சாரி சார், மே மந்த்தும் ஆகஸ்ட்டும் ஸ்டேட்மெண்ட்டில் டேலி ஆகலை. ஏஓ கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு. ராம்குமார் பேப்பர் வெயிட்டை சுழற்றுவதை நிறுத்தினான். குளிர் கண்ணாடியை கலற்றி மேஜையின் மேல் போட்டுவிட்டு நிமிர்ந்தான். ஏஓவை எதுக்காக கேட்கணும்? இருக்கிற டீட்டெயில்ஸை வச்சுக்கிட்டு ஸ்டேட்மெண்ட்டை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிட வேண்டியது தானே. வர வர நீங்கள் சரியில்லை ஞானேஷ். உங்களை பற்றி நான் கேள்விப்படுற நியூஸ் எனக்கு சந்தோஷமாகவே இல்லை. சார், நேற்றைக்கு அண்ணா நகர் ஈஸ்ட் வந்திருந்தீங்களா? ஞானேஷ் மௌனம் சாதித்தான். சொல்லுங்க ஞானேஷ், வந்திருந்தீங்களா இல்லையா? வந்திருந்தேன் சார். எதுக்காக வந்தீங்க? ஒரு ஃப்ரெண்டை பார்க்கணுன்னு. பொய் சொல்லாதீங்க ஞானேஷ். அண்ணா நகர் ஈஸ்டில் இருக்கிற சில்வர் கேட்ஸ் பார்க்கு வந்து கண்மண் தெரியாமல் குடிச்சிட்டு நிதானம் இல்லாமல் ரோட்டோரமாக ஒரு பிச்சைக்காரன் மாதிரி விழுந்து கிடந்தீங்க. அந்த வழியாக வந்த ஆஃபீஸ் ஸ்டாஃப் முகுந்தன்
உங்களை பார்த்துட்டு ஆட்டோவில் போட்டு வீடு கொண்டு வந்து சேர்த்தாரு, உண்டா இல்லையா? எஸ் சார். இந்த கம்பெனியோட பாரம்பரியம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா ஞானேஷ்? இந்த கம்பெனியோட ஃபவுண்டர், என்னோட ஃபாதர் ராஜா சார் பட்டம் வாங்கினவர். இந்த கம்பெனியை ஒரு கோயில் மாதிரி அவர் நிர்வாகம் பண்ணினார். இங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாருமே ஒழுக்கத்தை உயர்வாக நினைக்கிறவங்க மாதிரி இருக்கணும்னு சொல்லுவார். ஆதித்யா கம்பெனியில் வேலை பார்க்குற அக்கௌண்டன்ட் ஞானேஷ் குடிச்சிட்டு ரோட்டோரமாக விழுந்து கிடந்தாருன்னு வெளியே சொன்னால் எவ்வளவு அசிங்கம். இதனால் கம்பெனியோட பேர் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுதுன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? ஞானேஷ் தயக்கமாய் ராம்குமாரை ஏறிட்டான். சார், இந்த விஷயத்தை உங்களுக்கு யார் சொன்னாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இதையெல்லாம் யாராவது ஒருத்தர் பார்த்து தான் சொல்லணும்னு இல்லை. மிஸ்டர் ஞானேஷ், நீங்கள் ரொம்ப நாளாக குடிச்சிட்டு வரீங்களா? மன்னிக்கணும் சார், நான் ஆஃபீஸ் வேலை நேரம் முடிஞ்சு சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தான் குடிக்கிறேன். நான் ஒன்றும் குடிச்சிட்டு ஆஃபீஸ்க்கு வரலையே. நோ, யூ ஆர் ராங். இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு மொராலிட்டி தான் முக்கியம். உங்களுக்கு இன்னும் 1 மணி நேரத்தில் சஸ்பென்ஷன் மெமோ வரும். ஞானேஷ் அதிர்ச்சியோடு அவரை பார்த்தான். சார், நீங்கள் சீட்டில் போய் உட்காருங்க. மெமோ வரும், கையெழுத்து போட்டு வாங்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு போகலாம். சார், யாரோ எதையோ சொல்லி உங்கள் மனசை கெடுத்திருக்காங்க. நான் குடிச்சிட்டு ரோடெல்லாம் விழுந்து கிடக்கல சார். என் கூட வந்த முகுந்தனை வேணுமானா கேட்டு பாருங்க சார். ஐ டோன்ட் வாண்ட் யுவர் எக்ஸ்பிளனேஷன். மெமோவை பார்த்துட்டு படிச்சுட்டு முறைப்படி உங்கள் எக்ஸ்பிளனேஷனே கொடுங்க. சார், ப்ளீஸ் ஹியர் மீ. யூ மே கோ. ஃபைலை நகர்த்தி பெற்றுக்கொண்டான் ராம்குமார். பேனா ஸ்டாண்டில் குத்தியிருந்த ரெட்லிப் பேனாவை எடுத்துக்கொண்டு கையெழுத்திட ஆரம்பித்தான் ஞானேஷ். சில வினாடிகள் அவனையே பார்த்து கொண்டிருந்து விட்டு கதவை திறந்தபடி வெளியே வந்தான். எல்லா இருக்கைகளிலும் ஆட்கள் வந்து உட்கார்ந்து ஆபீஸை நிறைத்திருந்தார்கள். ஞானேஷ் நேராக முகுந்தன் உட்கார்ந்திருந்த இடத்திற்கு வந்தான். ஏதோ இன்வாய்ஸ்களை பஞ்சிங் மெஷினில் துளையிட்டு ஃபைலில் கோர்த்து கொண்டிருந்த முகுந்தன் நிமிர்ந்தான். ஞானேஷ் கைகளை மேஜையின் மேல் ஊன்றிக்கொண்டு முகுந்தனை விழிகள் தெரிக்க பார்த்தான். முகுந்தன் மெல்ல எழுந்து நின்றான். நேற்றைக்கு ராத்திரி நான் குடித்ததை பற்றி நீதான் எம்டி கிட்ட சொன்னியாடா? இல்லையே. முகுந்தன் நாக்கு குளறியது. நீதாண்டா சொல்லியிருக்கணும். அண்ணா நகர் ஈஸ்டில் நான் குடிக்க போனது உன்னை விட்டால் வேற யாருக்குடா தெரியும்? என் கூட இருந்துக்கிட்டே குளிர்ந்து கொண்டிருக்கியடா பாவி. உன்ன சரையல் என்று தாவி எட்டி சட்டையை பிடித்தான் ஞானேஷ். அவன் எதிர்பார்க்காத வினாடிகளில் கண்ணம் கண்ணமாய் அரைந்தான். ஃபைல்கள் கீழே விழ மைப்புட்டி கீழே விழுந்து ஒரு மாடர்ன் ஆர்ட் மாதிரி பிளாச் என்று சிதறியது. பக்கத்து நாற்காலிகளில் உட்கார்ந்திருந்த டெஸ்பாச் குமரவேல், டைப்பிஸ்ட் தண்டபாணி, கிளார்க் டேனியல், ஹெட் கிளார்க் ஐராவதம் எல்லோரும் எழுந்து வருவதற்குள் ஞானேஷும் முகுந்தனும் தீவிரமாய் கைகலக்க ஆரம்பித்து விட்டார்கள். பரஸ்பரம் அறைகளை விநியோகித்து கொண்டு மேஜைகளின் இடைவெளிகளில் ஆக்ரோஷமாய் புரண்டார்கள். இருவரையும் சிரமமாய் பிரித்தெடுத்து ஆளுக்கொருவராய் அணை காத்தார்கள். என்ன ஞானேஷ், கொஞ்சம் கூட டீசன்ஸ் இல்லாமல் ஹெட் கிளார்க் அதட்ட அதை பொருட்படுத்தாது ஞானேஷ் பொறுமினான். உனக்கு சமாதி கட்டாமல் விடமாட்டேன்டா. என் பொண்டாட்டிக்கிட்ட என்னமோ சவால் விட்டியாமே, அதே 7 நாளில் உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன்டா. கத்திக்கொண்டே ஆஃபீஸை விட்டு வெளியே வந்தான் ஞானேஷ். அந்த சில நிமிஷங்களில் ஆஃபீஸ் முழுவதும் பரபரத்து போனது. அத்தியாயம் 4. சுகுமார். குரல் கேட்டு சைக்கிளில் வேகமாய் வீட்டை தாண்டி கொண்டிருந்த சுகுமார் சட்டென்று நின்றான். வீட்டு வாசலில் நந்திதான் நின்றிருந்தாள். காலை 10:30 மணி வெயில் உற்சாகமாய் இருந்தது. என்னக்கா, 2 ரூபாய்க்கு தயிர் வேணும், கடப்பை என்கிட்ட கொடுத்து விடுறியா? இப்போவே வேணுமாக்கா? 12 மணி சுமார் கொடுத்து விட்டா போதும். வச்சிருந்த தயிர் கிண்ணத்தில் பூனை வாய வச்சிடுச்சு. கொடுத்து விடுறேன்க்கா. அப்புறம் அண்ணன் ராத்திரி எத்தனை மணிக்கு வந்தாரு? நீ போன கொஞ்ச நேரத்துக்குள்ளே வந்துட்டாரு. என்ன ஃபுல் லோடா? லோடு இல்லாமல் அவர் வருவாரா? ஆனால் இனிமேல் குடிக்க மாட்டேன்னு காலையில் எந்திரிச்சதும் சொன்னார். ராத்திரிக்கு அண்ணன் எப்படி வர்றாருங்கிறத பார்த்துட்டு அப்புறமா சந்தோஷப்படுங்கக்கா. குடிக்கிறவங்க பகலில் பேசுகிற பேச்சை ஜெயவர்த்தனா பேசுகிற மாதிரி எடுத்துக்கணும். நான் வரட்டுமாக்கா? இன்னைக்கு சொசைட்டியில் பால் சப்ளை கிடையாதுன்னு சொல்லிட்டான். எங்கேயாவது மில்க் டைரியிலேருந்து பால் வாங்கத்தான் புறப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ராத்திரி 8:30 மணிக்கு வழக்கம் போல் எனக்கு 1/2 லிட்டர் பால் கிடைக்கும் இல்லையா? கண்டிப்பாக கிடைக்கும். நானே வீட்டுக்கு கொண்டு வந்து ஊற்றிடுறேன். போதுமா? நான் வரட்டாக்கா? நேரமாச்சு. சொல்லிக்கொண்டே சைக்கிளை அழுத்தினான் சுகுமார். சமையல் கட்டிலிருந்து ஏதோ தீயும் வாசம் வர பதட்டமாய் உள்ளே ஓடினாள் நந்திதா. வானலியில் வெந்து கொண்டிருந்த அவரைக்காய் பொரியல் அடிப்பிடித்து தீந்து கொண்டிருக்க வேக வேகமாய் ஒரு துணியை எடுத்து வானலியை இறக்கி வைத்துவிட்டு குக்கரை அடுப்புக்கு கொடுத்தாள். அதே வினாடி வீட்டின் நடு அறையில் நாற்காலி நகர்த்தப்பட்ட சத்தம் கேட்க ஆச்சரியமாகி வெளியே வந்தாள். ஞானேஷ் நாற்காலியில் உட்கார்ந்திருந்தான். என்னங்க இது, ஆஃபீஸ்க்கு போகலையா? மணி 10:30 தான் ஆகுது, அதுக்குள்ளே திரும்பிட்டீங்களா? ஞானேஷ் மௌனமாய் அவளை ஏறிட்டான். கண்கள் சிவப்பேறி கலங்கி இருந்தன. தலை கலைந்திருந்தது. சர்ட்டு கசங்கி போய் தெரிந்தது. என்னங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? அளவாய் பெருமூச்சு விட்டான் ஞானேஷ். ஆஃபீஸில் எனக்கு சஸ்பென்ஷன் மெமோ கொடுத்துருக்காங்க நந்து. சஸ்பென்ஷன் மெமோவா? எதுக்கு? நந்திதாவின் விழிகள் அதிர்ச்சியில் விரிந்தது. கணவனை வெகுவாய் நெருங்கி நின்று அவன் கையை பற்றி கொண்டாள். நான் குடிச்சிட்டு ரோட்டில் கிடந்ததா அந்த ராஸ்கல் முகுந்தன் போய் எம்டி கிட்ட சொல்லியிருக்கான். அந்த உத்தம புருஷன் உடனே எனக்கு மெமோ கொடுத்துட்டாரு. வெளியே வர்றப்ப அந்த ராஸ்கலை நல்லா ரொட்டி தட்டிட்டு தான் வந்தேன். இனியும் அவனை நான் சும்மா விட போகிறதில்ல. ஆஃபீஸை விட்டு வெளியே வரட்டும்.
2 வகுந்து போட்டுடுறேன். உங்கள் எம்டி கிட்ட அவன் தான் சொன்னான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் தானே என் கூட வந்தான். நந்திதா சிரித்தாள். என்ன நந்து சிரிக்கிற? இந்த மெமோ உங்களுக்கு எப்போவோ கிடச்சிருக்க வேண்டியது, ரொம்ப லேட்டு. சரி, மெமோவுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? நான் யூனியன் மூலமாகவும் லேபர் கோர்ட் மூலமாகவும் ஃபைட் பண்ண போகிறேன். நான் குடித்ததே இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணி எல்லார் மூஞ்சிலையும் கறி பூச போகிறேன். எப்படிங்க? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஜிஹெச்சில் டாக்டராக இருக்கான். நானும் அவனும் பியூசி வரைக்கும் ஒன்றா படித்தோம். நமக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு 1 வருஷம் முன்னாடி கூட நானும் அவனும் பைக்கில் ஊட்டி போய் திரும்பினோம். வழியில் கூட ஏதோ ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு சொன்னீங்களே, அதே டாக்டர் தான். அவங்ககிட்ட எனக்கு குடிப்பழக்கமே இல்லைன்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி லேபர் கோர்ட்டில் வச்சு வாதாடி அந்த மெமோவை கொடுத்தவங்க வாபஸ் வாங்கும்படியாக பண்ண போகிறேன். உங்கள் டாக்டர் ஃப்ரெண்டு சர்டிஃபிகேட் கொடுப்பாரா? கொடுப்பான். இப்போ அவங்ககிட்ட தான் போகலான்னு இருக்கேன். நீ வரியா? இந்நேரம் போனால் வீட்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பான். கல்யாணமானவன், அவனோட ஒய்ஃபும் ஒரு டாக்டர் தான். போலாம் என்றாள் நந்திதா. அத்தியாயம் 5. டாக்டர் சந்திரன் லுங்கி கட்டி ஓய்வாய் நாற்காலியில் உட்கார்ந்து டிவியில் கிரிக்கெட் மேட்ச் பார்த்து கொண்டிருந்த பொழுது ஆட்டோவினின்றும் இறங்கினார்கள் ஞானேசும் நந்திதாவும். சந்திரன் கதவை திறந்து கொண்டு எட்டி பார்த்து மலர்ந்தான். அவசர அவசரமாய் சட்டையை மாட்டிக்கொண்டு வாடா ஞானேஷ் என்றான். சந்திரனின் மனைவி பத்மா பக்கத்து அறை நின்றும் எட்டி பார்த்து புன்னகைத்தாள். இருவரும் உள்ளே நுழைந்தார்கள். என்னடா இந்த வெயில்ல தம்பதி சமேதரா வந்திருக்க? என்ன விஷயம்? கேட்டுக்கொண்டே நாற்காலிகளை எடுத்து போட்டான் சந்திரன். டிவியை அணைத்துவிட்டு அவர்களுக்கு அருகே வந்து உட்கார்ந்தான். ஞானேஷ் விபரத்தை சொன்னான். உள்ளங்கையில் மோவாயை தாங்கி எல்லாவற்றையும் கேட்ட சந்திரன் பிறகு நிமிர்ந்தான். நீ குடிக்காத பேர்வழின்னு என்கிட்ட இருந்து உனக்கு சர்டிஃபிகேட் வேணும், அதானே விஷயம்? ஆமா, அது ரொம்ப கஷ்டம். என்னடா சொல்ற? நீ கேஸை லேபர் கோர்ட்டுக்கு கொண்டு போனா சர்டிஃபிகேட் கொடுத்த நானும் சாட்சி சொல்ல வரணும். நான் கொடுத்த சர்டிஃபிகேட் உண்மையா பொய்யான்னு தீர்மானிக்க ஒரு பொது டாக்டரை வச்சு மறுபடியும் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு உட்படுத்தி பார்ப்பாங்க. அந்த சமயத்தில் நீயும் மாட்டிக்கணும், நானும் மாட்டிக்கணும். ஏமாற்றமானான் ஞானேஷ். இது என்னோட கௌரவ பிரச்சனை சந்திரன். அவ்வளவு கௌரவம் பார்க்குறவன் ஏன்டா குடிச்ச? தப்பு தான். பாலா போன இந்த குடிப்பழக்கத்தை என்னால் நிறுத்த முடியல. பொழுது சாஞ்சா போதும், உடம்பு மனசும் அந்த போதைக்காக பரபரத்து பறக்குது. நான் அதுக்கு வேணும்னா ட்ரீட்மெண்ட் தரேன். வாரம் 10 நாளில் உன்னோட குடிப்பழக்கத்தையே நிறுத்தி காட்டுறேன், போதுமா? நந்திதா குறுக்கிட்டு சொன்னாள். அந்த உதவியை நீங்கள் செஞ்சாலே போதும். நான் இவருக்கு எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டேன். இன்னைக்கு மான மரியாதை போய் மெமோ வாங்கின பின்னாடி இவருக்கு புத்தி வந்திருக்கு. நாளையிலேருந்து கிளினிக்கு வந்துடு. 1 வாரத்துக்கு செமத்தியான ட்ரீட்மெண்ட். அப்புறம் பார், விஸ்கின்னு சொன்னாலே வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடுவ. சந்திரனின் மனைவி பத்மா ஆரஞ்சு நிற ரஸ்னா டம்ளர்களோடு வந்தாள். சந்திரன் நந்திதாவை அவளுக்கு அறிமுகப்படுத்தி வைத்ததும் சுலபமாய் ஒட்டி கொண்டாள். உங்களுக்கு கல்யாணமாகி எத்தனை வருஷம் இருக்கும்? 4 வருஷம். 4 வருஷமா? குழந்தைங்க எத்தனை? நந்திதா கசப்பாய் சிரித்தாள். அந்த பாக்கியம்தான் இது வரைக்கும் இல்லை. ஏன்? அதுக்கு இன்னும் நேரம் வரல. உங்களுக்கு எவ்வளவு குழந்தைங்க? ஒரே ஒரு பையன், வயசு 5. ஏற்காடு மான்ஃபோர்ட் ஸ்கூலில் சேர்த்து விட்டுட்டோம். மேலும் ஒரு அரை மணி நேரம் பேசி கொண்டிருந்து விட்டு ஞானேஷும் நந்திதாவும் புறப்பட எழுந்தார்கள். சந்திரன் சொன்னான். சஸ்பென்ஷன் மெமோ விவகாரத்தை பெருசு பண்ணாத ஞானேஷ். பேசாமல் மேனேஜிங் டைரக்டர்கிட்ட போய் அப்பாலஜி கேட்டுக்கோ. நான் உன்னோட குடிப்பழக்கத்தை அறவே நிறுத்திடுறேன். அந்த மெமோ விஷயமா யாருக்கிட்டையும் எந்த தகராறும் வச்சுக்காத. நாளைக்கு ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சிடுவோம். கிளினிக்கு வரியா? நாளைக்கு வேணாம். ஏன்? இந்த மெமோ சம்மந்தமாக யூனியன் லீடர்ஸை பார்க்க மதுரை போகிறேன். நீ திருந்த மாட்டடா. எப்போ கிளம்புற? இன்னைக்கு ராத்திரியே. போயிட்டு 2 நாள் கழிச்சு தான் வருவேன். வந்ததும் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துடுறேன். நீ வரலன்னா நான் உன் வீட்டுக்கு வந்துடுவேன். சந்திரன் சொல்ல இருவரும் விடை பெற்று கொண்டு வாசற்படி இறங்கி தெருவில் நடந்தார்கள். என்னங்க, நீங்கள் நிஜமாவே மதுரை போகிறீங்களா? ஆமாம் நந்து. அந்த மெமோ பிரச்சனையை ஏன் பெருசு பண்ணுறீங்க? டாக்டர் சொன்ன மாதிரி உங்கள் மேனேஜிங் டைரக்டர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கங்களேன். மன்னிப்பு மட்டும் கேட்க மாட்டேன் என்று தீர்மானமாய் சொன்னவன் நந்திதா சட்டென்று நின்று விட்டதை பார்த்து குழப்பமானான். ஏன் நந்து நின்றுட்ட? பேசிக்கிட்டே வந்ததில்ல. செருப்பை போட்டுக்காம டாக்டர் வீட்டிலேயே விட்டுட்டு வந்துட்டேன். 1 நிமிஷம் நில்லுங்க, நான் போய் செருப்பை போட்டுட்டு வந்துடுறேன். சொல்லிக்கொண்டே 20 அடி தள்ளி போயிருந்த சந்திரனின் வீட்டை நோக்கி போனாள். வீட்டை நெருங்கி வாசற்படி ஏறினவள் உள்ளே இருந்து வந்த பேச்சுக்குரலை கேட்டதும் சட்டென்று நடை தயங்கினாள். பேச்சுக்குரல் காதில் அரைந்தது. அப்போ அந்த நந்திதாவுக்கு குழந்தை பிறக்கவே பிறக்காதா? எப்படி பிறக்கும்? ஊட்டி போயிட்டு நானும் அவனும் பைக்கில் திரும்புகிறப்போ நடந்த அந்த ஆக்சிடெண்ட்டில் எனக்கு காலில் அடி, அவனுக்கு இடுப்பில் அடி. 2 பேரும் ஒரு டாக்டர்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம். ஞானேஷ் மயக்கத்தில் இருந்தபோது டாக்டர் என்கிட்ட தீர்மானமான குரலில் சொன்னார். உங்கள் ஃப்ரெண்டுக்கு காயம் சீக்கிரமே குணமாயிடும். ஆனால் ஒரு பொண்ணை தாயாக்கக்கூடிய சக்தி போயிடுச்சு. இது அவர்கிட்ட நீங்கள் சொல்ல வேணாம். நானும் சொல்ல போகிறதில்ல. அவருக்காகவே தெரிகிற போது தெரியட்டும்னு சொன்னார். பாவங்க உங்கள் ஃப்ரெண்டு. அந்த பொண்ணும் பாவம்தான். வாசலில் யாரோ வர்றாங்க போல் இருக்கு. சந்திரன் எட்டி பார்த்தான். அடடே வாங்க. செருப்பை போட்டுக்க மறந்துட்டீங்களா? வாங்க உள்ளே வாங்க. ஞானேஷ் எங்க? வெளியவே நின்றுட்டானா? நந்திதா செருப்பை போட்டுக்கொண்டு தலையை சேர்த்து விடை பெற்று
அவசர அவசரமாய் வாசற்படி இறங்கி கணவனை நோக்கி போனாள். இருதயம் வேகமான துடிப்பில் இருந்தது. கடந்த 4 வருஷமாய் மாதா மாதம் அந்த 3 நாளை தொடர்ந்து அனுஷ்டித்து வந்ததின் காரணம் புரிந்தது அவளுக்கு. அவர்கள் பேசிக்கொண்டது என் காதில் விழாமலேயே இருந்திருக்க கூடாதா? வியர்த்து ஊற்றிய முகத்தை சேலை தலைப்பால் ஒற்றிக்கொண்டே கணவனை நெருங்கினாள். போலாமா? ஞானேஷ் கேட்டான். ஆட்டோவில் போலாமா, பஸ்ஸில் போலாமா? ஏதோ ஒன்று. ஞானேஷ் அவளை திரும்பி பார்த்தான். ஏன் நந்து என்னமோ மாதிரி இருக்க? ஒரு மாதிரி இல்லையே. அடிக்கிற வெயிலில் தலை விண்ணுன்னு வலிக்குது. அப்போ ஆட்டோ பிடிச்சிடலாமா? மெயின் ரோட்டுக்கு போனால் தான் ஆட்டோ கிடைக்கும். இப்படி நிழலில் நடந்து போயிடலாம் வா. மெல்ல நடந்தார்கள். என்னங்க? இந்த டாக்டர் எத்தனை வருஷமாக உங்களுக்கு ஃப்ரெண்டு? காலேஜ் படிக்கிற நாளில் இருந்தே. நீங்களும் அவரும் ஏதோ ஒரு ஊருக்கு பைக்கில் போயிட்டு திரும்பும்போது ஆக்சிடெண்ட் ஆனதா சொன்னீங்களே, அது எந்த ஊருங்க? ஊட்டி. கல்யாணத்துக்கு முந்தி நடந்தது தானே? ஆமாம். உங்களுக்கு அடி பலமா? எனக்கு இடுப்பில் அடி. ஆனால் வாரம் 10 நாளில் சரியாக போயிடுச்சு. சந்திரனுக்கு காலில் அடி. மாத கணக்காக கட்டு போட்டிருந்தான். அம்மா, திடீர்னு எதுக்காக அந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி அவ்வளோ அக்கறையாக கேட்குற? திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, அதான் கேட்டேன். மெயின் ரோட்டை தொட்டார்கள். காலியான ஆட்டோ ஒன்று சுலபமாய் கிடைத்தது. அத்தியாயம் 6. மறுநாள் காலை 11 மணி. மேனேஜிங் டைரக்டர் ராம்குமாரின் அறைக்குள் நுழைந்தான் பியூன் கனகசாமி. ராம்குமார் நிமிர்ந்தான். என்ன சார்? ஞானேஷ் சாரோட ஒய்ஃபு உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கு. வர சொல்லட்டுமா? ராம்குமாரின் புருவங்கள் உயர்ந்தது. ஃபைல் ஒன்றில் வேகமாய் கையெழுத்திட்டு நகர்த்தினபடியே கேட்டான். என்ன விஷயம்னு கேட்டியா? கேட்டேன் சார். உங்ககிட்ட தனியாக பேசணுமா? ஒரு 10 நிமிஷத்தில் பேசிட்டு போயிடுறேன்னு சொல்லுது. சரி, வர சொல்லு. பியூன் கனகசாமியின் தலை மறைந்த 2வது நிமிஷம் நந்திதா உள்ளே நுழைந்தாள். புடவை தலைப்பை இழுத்து போர்த்தி இருந்தாள். மெல்லிய குரலில் வணக்கம் சொன்னாள். வாங்க மிஸ்ஸஸ் ஞானேஷ், உட்காருங்க. ராம்குமார் சொல்ல அவனுக்கு எதிரே இருந்த நாற்காலியில் உட்கார்ந்தாள் நந்திதா. என்ன விஷயம் சொல்லுங்க. என்னோட கணவருக்கு நீங்கள் கொடுத்த சஸ்பென்ஷன் மெமோ விஷயமா உங்களை பார்த்துட்டு போக வந்தேன். அதான் என்ன விஷயம்னு கேட்டேன். அந்த சஸ்பென்ஷன் மெமோவை நீங்கள் வாபஸ் வாங்கிக்கணும் சார். இனிமே அவர் குடிக்காதபடி நான் பார்த்துக்கிறேன். சாரி மிஸ்ஸஸ் ஞானேஷ், உங்கள் கணவர் அந்த மெமோக்குரிய மரியாதையை கொடுத்து ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாலும் நான் அதை கன்சிடர் பண்ணி மெமோவை வாபஸ் வாங்கியிருப்பேன். ஆனால் உங்கள் கணவர் நேத்தைக்கு ஆஃபீஸில் எவ்வளவு இன்டீசெண்டாக நடந்துக்கிட்டாருன்னு தெரியுமா? நான் மெமோ கொடுக்க காரணமே அந்த முகுந்தன் தான்னு நினச்சி அவரை ஆபாசமாக பேசி கை நீட்டி அடிச்சிருக்காரு. ஆஃபீஸ்னு பார்க்காம கட்டி புரண்டு சண்டை போட்டு ரசாபாசமாக நடந்திருக்காரு. அப்படி அவர் நடந்துக்கிட்டதால இந்த விவகாரத்தை அடுத்த வாரம் டைரக்டர்ஸ் மீட்டிங்க்கு கொண்டு போய் ஞானேஷை சஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். நந்திதா ராம்குமாரை கையெடுத்து கும்பிட்டாள். சார், தயவு பண்ணி அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. அவர் நல்லவர். நேத்திக்கு ஏதோ நேரம் சரியில்லை, சண்டைக்கு போயிட்டாரு. இனிமே இந்த மாதிரி எல்லாம் நடக்காது சார். அவரை வேலையிலேருந்து தயவு பண்ணி எடுத்துடாதீங்க சார். ராம்குமார் நந்திதாவை ஏறிட்டான். உங்களுக்கு கல்யாணம் நடந்து எவ்வளோ வருஷமாச்சு? 4 வருஷம் சார். குழந்தைகள் இல்லை. ஒரு நிமிஷம் மௌனம் காத்துவிட்டு ராம்குமார் தொடர்ந்தான். என்னோட அப்பா வளர்த்த இந்த கம்பெனியோட சட்டத்திட்டங்கள் ரொம்பவே கடுமையானவை மிஸ்ஸஸ் ஞானேஷ். என்னோட பீரியடில் நான் அதையெல்லாம் கொஞ்சம் தளர்த்தி இருக்கேன். உங்கள் ஹஸ்பண்ட் குடிக்கிறாருன்னு எனக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே தெரியும். அவர் வெளியே எப்படி வேணாலும் இருக்கலாம், அதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. ஆனால் ஆஃபீஸில் 4 பேர் சிரிக்கும்படியாக நடக்க ஆரம்பித்த போது தான் ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டேன். ஆதித்யா கம்பெனியின் அக்கௌண்டன்ட் குடிச்சிட்டு தெருவில் விழுந்து கிடந்தாருன்னா அது எவ்வளோ பெரிய அவமானம். உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் அவமானம் இல்லை, எங்கள் கம்பெனிக்கும் எனக்கும் அவமானம். சார், இந்த ஒரு தடவை அவரை மன்னிச்சு. சாரி, இந்த விவகாரம் போர்டு டைரக்டர் மீட்டிங் வர போயிடுச்சு. என்னால் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது. கண்டிப்பான குரலில் சொல்லிவிட்டு ராம்குமார் நகர்ந்து விட நந்திதா தளர்ந்து போன உடம்போடு வெளியே வந்தாள். குனிந்த தலை நிமிராமல் மேஜைகளுக்கு மத்தியில் நடந்து ஆபீஸ் வரவேற்பறையை கடந்த பொழுது அந்த தூணுக்கு பின்னால் இருந்து குரல் கேட்டது. 1 நிமிஷம் சிஸ்டர். திரும்பினாள். முகுந்தன் அரை சிரிப்போடு நின்றிருந்தான். கையில் இருந்த பாதி சிகரெட்டை வேஸ்ட் பின்னில் சுண்டினான். என்ன, புருஷனுக்கு தூது வந்தியா? அவனோட உத்தியோகத்தை கிழிக்க போகிறாங்க. நந்திதா வெடித்தாள். இதுக்கெல்லாம் காரணம் நீதான்டா. புரிஞ்சுக்கிட்டா சரி. நாளைக்கு உன் புருஷனுக்கு என்னால் வேலை வாங்கி தர முடியும். ஆனால் நீ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். நான் போட்ட 7 நாள் சபதத்தில் 2 நாள் வீணாக போயிடுச்சு. இன்னும் 5 நாள் இருக்குது. அந்த 5 நாளில் நீ எந்த நாள் சொன்னாலும் வரேன். இன்னைக்கு வரட்டுமா? உன்னோட புருஷன் வேற ஊரில் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். நீ சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு. நான் இன்றைக்கே எம்டி கிட்ட பேசி உன் புருஷனோட மெமோவை கேன்சல் பண்ணுறேன். தூ. நந்திதா உதட்டை குவித்து உமிழ்ந்த எச்சில் முகுந்தன் முகம் பூராவும் ஜில்லென்ற ஸ்பரிசத்தோடு ஒட்டி கொண்டது. கர்ச்சிப்பால் முகத்தை ஒற்றியபடி அவள் போவதையே வெறிக்க பார்த்தான் முகுந்தன். சார். முதுகுக்கு பின்னால் பியூன் கனகசாமியின் குரல் கேட்டு திரும்பினான். அவன் சொன்னான், எம்டி உங்களை கூப்பிடுறார் சார். வர்றேன். வாஷ் பேசினுக்கு போய் முகத்தை அலம்பிக்கொண்டு எம்டி ராம்குமாரின் அறையை நோக்கி போனான் முகுந்தன். கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தவனை பார்த்து புன்னகைத்தான் ராம்குமார். ஞானேஷோட ஒய்ஃபு வந்துட்டு போனா பார்த்தீங்களா முகுந்தன்?
பார்த்தேன் சார். அன்னைக்கு ஆபீஸ் ஆண்டு விழாவில் பார்த்ததை விட இன்னைக்கு ரொம்பவும் அழகா இருக்கா. முகுந்தன் சிரித்தான். நாம் ஒரு பொண்ணு மேலே ஆசைப்பட்டுட்டா அந்த பொண்ணை எந்த கோலத்தில் எப்போ பார்த்தாலும் அழகாத்தான் இருப்பா சார். ஆஃபீஸ் வரைக்கும் வந்துட்டா, இனிமே தொட்டுடலாம். ஒரு குடிகாரனுக்கு இவ்வளவு அழகான பொண்டாட்டியா? ராம்குமாரின் கண்களில் காமம் வழிந்தது. ஆளை பார்த்தா மசிஞ்சு வர்றது மாதிரி தெரியலையே முகுந்தன். நீங்கள் சொன்னபடி அவள் புருஷனுக்கு மெமோ கொடுத்தேன். எதிர்பார்த்தபடியே தூது வந்திருக்கா. ஆனால் நம்ம வழிக்கு வருவாளா? கண்டிப்பாக வருவா சார். நான் வரவழைக்கிறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு கண்ணகித்தனமாக பேசின டைப்பிஸ்ட் ரஞ்சனியை 10 நாளில் உங்கள் பெட்ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்தேனா இல்லையா சார்? அவன் மாதிரியே எல்லாரும் இருந்துடுவாங்களா முகுந்தன்? முகுந்தன் கன்னத்தை சொரிந்து கொண்டு சிரித்தான். ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது சார். அதே மாதிரி ஒரு வீக்னஸும் இருக்குது. சிலருக்கு நகை, சிலருக்கு பணம், சிலருக்கு சென்டிமெண்ட். இப்படி ஏதாவது ஒன்றில் அவங்க வீக்காக இருப்பாங்க. அதை நாம் சமயம் பார்த்து உபயோகப்படுத்திக்கணும். ஞானேஷோட ஒய்ஃப் நந்திதாவை பொறுத்தவரை அந்த மெமோ அஸ்திரம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட 2 பேருக்கும் சொந்தக்காரங்க யாருடைய ஆதரவும் கிடையாது. தன் காலில் தானே நின்றாக வேண்டிய நிலைமை. ஸோ நந்திதா நம்ம வழிக்கு வந்து தான் ஆகணும். நாளைக்கு சாயந்தரம் வர சொல்லியிருக்கேன். அவளை ஜாக்கிரதையாக டீல் பண்ணணும் சார். நான் இப்போது பேச்சு கொடுத்து பார்த்தேன். மூஞ்சில் துப்பிட்டு போயிட்டா. நான் எப்படி பேசணுமோ அப்படி பேசி பேட்டில் வெளுத்துறேன். நீங்கள் சீட்டுக்கு போங்க முகுந்தன். சார் என்ன? நாளையிலேருந்து ஒரு 3 நாளைக்கு எனக்கு லீவ் வேணும் சார். ஊருக்கு போயிருக்கிற ஒய்ஃபை கூட்டிகிட்டு வரணும். போயிட்டு வாங்க முகுந்தன். இந்த ஆஃபீஸில் உங்களுக்கு இல்லாத லீவா? தேங்க்யூ சார். முகுந்தன் சிரித்து கொண்டே வெளியேறினான். அத்தியாயம் 7. கதவு தடதடவென்று தட்டப்படும் சத்தம் கேட்டு சிரமமாய் கண் விழித்தாள் நந்திதா. ஜன்னலின் சூரிய வெளிச்சம் டியூப்லைட் மாதிரி அடித்தது. கட்டிலில் நின்றும் புரண்டு பக்கவாட்டில் மேஜையின் மேல் இருந்த டைம் பீஸை பார்த்தாள். மணி 8:15. சட்டென்று எழுந்து உட்கார்ந்தாள். திகைப்பு மனசுக்குள் ஓடியது. எப்படி இவ்வளவு நேரம் அசந்து போய் தூங்கினோம்? யோசித்துக் கொண்டிருக்கும் போதே கதவு மறுபடியும் தட்டப்பட்டது. வேகமாய் போய் கதவை திறந்தாள். வெளியே ஞானேஷ் கையில் சூட்கேஸோடும் முகத்தில் பயணக்களைப்போடும் நின்றிருந்தான். என்ன நந்து, இன்னுமா தூங்கிட்டு இருக்க? என்னமோ தெரியலங்க, அசந்து போய் தூங்கிட்டேன். ரொம்ப நேரமா தட்டிட்டு இருக்கீங்களா? 10 நிமிஷமா தட்டுறேன். சூட்கேஸை சோஃபாவில் வைத்துவிட்டு தொப்பென்று உட்கார்ந்தான் ஞானேஷ். மதுரைக்கு போனது என்னாச்சு? தண்டம். ஏன் என்னாச்சு? புதுசாக வந்திருக்கிற யூனியன் லீடர் எனக்கே புத்திமதி சொல்கிறான். மேனேஜ்மெண்ட்டு மெமோ கொடுத்தது சட்டப்படி சரிதானா? எம்டியோட காலையோ கையையோ பிடிச்சு வேலைக்கு சேர்ந்துருன்னு சொல்கிறான். அப்படியா சொன்னா அந்த யூனியன் லீடர்? ஆமாம், சரியான முதலாளி அடிவருடி பசங்க. என்னோட நம்பிக்கையை நாசம் பண்ணிட்டாங்க. சரி, இனிமேல் என்ன பண்ண போறீங்க? அதான் புரியலை. நான் உங்கள் மெமோவை வாபஸ் வாங்க ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேன். நந்திதா அவனுக்கு எதிராக உட்கார்ந்தபடி புன்னகையோடு சொன்னாள். நீயா? ஆமாம். எப்படி? எம்டி ராம்குமாரை போய் பார்த்ததையும் அவனோடு பேசியதை பற்றியும் சொன்னாள். அந்த ஆள்கிட்ட எதுக்காக போன? இந்த பிரச்சனை சுமூகமாக தீர வேண்டாமா? அதுக்கு தான். உங்கள் எம்டி ரொம்ப நல்ல மாதிரியாக என் மனசுக்கு படுது. நீங்கள் மெமோவை கையில் வாங்காமல் ரகலை பண்ணிட்டு வந்ததுனால தான் பிரச்சனை பெருசாகிருக்கு. பிரச்சனை பெருசாகி டைரக்டர்ஸ் போர்டு மீட்டிங் வர போயிருக்கு. போர்டு மீட்டிங்கில் என்ன பண்ணி கிழிச்சிடுவாங்களாம். என்ன கேட்காம நீ எதுக்காக ஆஃபீஸ்க்கு போன? அந்த பொம்பளை பொறுக்கிக்கிட்ட போய் எதுக்காக கெஞ்சிக்கிட்டு நின்ன? நாம் இப்போ எந்த சூழ்நிலையில் இருக்கோன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? இருக்கிற வேலையை விட்டுட்டு உங்களால் என்ன பண்ண முடியும்? அதுக்காக நாம் தாழ்ந்து போகிறதுல எந்த தப்பும் கிடையாது. யூனியன் லீடர்ஸை பெருசாக நம்பினீங்களே, இப்போ என்னாச்சு? அந்த மெமோ பிரச்சனையை நீங்கள் டீல் பண்ணாதீங்க, நான் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு சாயந்தரம் உங்கள் எம்டி என்ன வர சொல்லியிருக்காரு. அந்த எம்டி சரியான பொம்பளை பொறுக்கி. பார்த்தா அப்படி தெரியல, ரொம்பவும் டீசெண்டாக தெரிகிறாரு. உங்கள் மேலே நல்ல மதிப்பு வச்சுருக்காரு. நான் இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கிறேன். போதுமா? காப்பி சாப்பிட்றீங்களா? நந்திதா சேலை தலைப்பை இடுப்பில் சொருகி கொண்டு சமையலறைக்குள் நுழைந்தாள். சமையலறை திட்டின் மேல் பாலை ஊற்றி வைத்திருந்த கிண்ணமும் கிண்ணத்தை மூடி வைத்திருந்த தட்டும் திசை கொன்றாய் உருண்டு கிடந்தது. அடடே, என்ன நந்து, பாலா போன பூனை எல்லா பாலையும் குடிச்சிட்டு போயிடுச்சு. நேற்றைக்கு ராத்திரி மில்க் பார்லி சுகுமார் 1/2 லிட்டர் பாலை கொண்டாந்து கொடுத்துட்டு போனான். நான் 1 டம்ளர் பாலை காய்ச்சி குடிச்சிட்டு மீதி பாலை அப்படியே கிண்ணத்தில் ஊற்றி வச்சுருந்தேன். அந்த யமகாதக பூனை எப்படியோ உள்ளே வந்து பாலை கபலீகரம் பண்ணிட்டு போயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் உட்காருங்க, நான் மில்க் பார்க்கு போய் பாலை வாங்கிட்டு வந்துடுறேன். பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வாசற்படி இறங்கி வேகமாய் நடந்து போய் மில்க் பாரை நெருங்கினாள். கேஷ் கவுண்டரில் உட்கார்ந்து ரூபாய் நோட்டுகளை எண்ணிக்கொண்டிருந்த சுகுமார் ஆச்சரியமாய் நிமிர்ந்தான். என்னக்கா, பால் வேணும். நேற்றைக்கு ராத்திரி 1/2 லிட்டர் கொடுத்தப்போ நாளை காலையில் பால் வேண்டான்னு சொன்னீங்க. இப்போ திடீர்னு வந்து நிற்கிறீங்க. அவர் ஊரில் இருந்து வந்துட்டார் சுகுமார். ராத்திரி மிச்சம் வச்சுருந்த பாலை பூனை குடிச்சிடுச்சு. அப்போ எவ்வளோ பால் வேணும்? 1/2 லிட்ரு. வக்கீல் அம்மா வீட்டுக்கு வச்சுருந்த பாலை உங்களுக்கு தரேன்க்கா. அந்த அம்மா வந்து கேட்டால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ ஒன்று பண்ணு சுகுமார். என்னக்கா, எனக்கு 1/4 லிட்டரும் அந்த அம்மாவுக்கு 1/4 லிட்டரும் கொடுத்துரு. அதுவும் சரிதான். கேஷ் கவுண்டரை விட்டு வெளியே வந்து பாத்திரத்தை வாங்கி கொண்டு கடைக்குள் போனான் சுகுமார். 2வது நிமிஷம் பால் ததும்புகிற பாத்திரத்தோடு வந்தான். ஏன்க்கா, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், நிஜம்தானா? என்ன கேள்விப்பட்ட? அண்ணனுக்கு ஆஃபீஸில் சஸ்பென்ஷன் மெமோ கொடுத்து
ஏகப்பட்ட கலாட்டாவாமே. உனக்கு யார் சொன்னது? அந்த ஆஃபீஸ் பியூன் கனகசாமி. அவனை எப்படி உனக்கு தெரியும்? நான் குடியிருக்கிற வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தான் அவன் குடியிருக்கான். ஆஃபீஸில் நடந்த எல்லா விவரத்தையும் சொன்னான். நீங்கள் கூட எம்டியை பார்க்க போயிருந்தீங்களாமே? ஆமாம், அந்த எம்டி கொஞ்சம் மோசமான ஆளாம், பார்த்து நடந்துக்குங்க அக்கா. சுகுமார் சொல்ல முதல் முறையாய் நெஞ்சில் ஒரு திக் வாங்கினாள் நந்திதா. சாயங்காலம் 4 மணிக்கு அவனை சந்திக்க போகலாமா வேண்டாமா? யோசனையோடு வீட்டை நோக்கி போனாள் நந்திதா. அத்தியாயம் 8. மாலை 4 மணி. வானத்தில் மேகங்கள் மழை பெய்கிற முஸ்திபில் இருக்க சூரியனின் வீரியம் 0 வாட்ஸுக்கு போயிருந்தது. நந்திதா ஆட்டோ ஒன்றிலிருந்து இறங்கி ஆபீஸுக்குள் நுழைந்தாள். பியூன் கனகசாமி வழி நடத்தி கொண்டு போய் ராம்குமார் அறைக்குள் விட்டான். வாங்க மிஸ்ஸஸ் ஞானேஷ், மழை வர்ற மாதிரி இருக்கு, வருவீங்களோ மாட்டீங்களோன்னு நினச்சேன். சார், என் கணவரோட மெமோ. முதல்ல உட்காருங்க மிஸ்ஸஸ் நந்திதா. அவள் உட்கார்ந்தாள். ஏதாவது சாப்பிட்றீங்களா? டீ காப்பி ஏதாவது? வேண்டாம், வரும்போது தான் நான் சாப்பிட்டு வந்தேன். சரி, உங்கள் ஹஸ்பண்ட் மதுரையிலேருந்து வந்துட்டார் போலிருக்கே. ஆமாம், யூனியன் லீடர்கிட்ட போனாலும் சரி, சுப்ரீம் கோர்ட் நீதிபதி கிட்ட போனாலும் சரி, உங்கள் ஹஸ்பண்ட் எதுவும் பண்ண முடியாது. அதை நான் புரிஞ்சுக்கிட்டதால தான் உங்ககிட்ட வந்திருக்கேன் சார். அவர் ஆஃபீஸில் தாறுமாறாக நடந்துக்கிட்டதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ராம்குமார் சிரித்தான். வெறும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டா மாத்திரம் மெமோவை வாபஸ் வாங்க முடியுமா? அதுவும் விஷயம் போர்டு டைரக்டர்ஸ் மீட்டிங் வர போன பின்னாடி வேற என்ன சார் பண்ணணும்? நான் சொன்னால் பண்ணுவீங்களா மிஸ்ஸஸ் நந்திதா? சொல்லுங்க சார். என்னோட கெஸ்ட் ஹவுஸுக்கு ஒரு நாள் நீங்கள் வரணும். எதுக்கு? உங்கள் கணவர் உங்ககிட்ட என்னென்ன உரிமை எடுத்துக்குவாரோ அந்த உரிமையெல்லாம் அன்னைக்கு ஒரு நாள் நான் எடுத்துப்பேன். நந்திதா அவனை முறைத்தாள். ராம்குமார் சிரித்தான். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நல்லாவே புரியுது. குட். உங்கள் முடிவு என்ன? டைரக்டர்ஸோட போர்டு மீட்டிங்கில் சொல்லி என்னோட கணவரை டிஸ்மிஸ் பண்ணிடுங்க. ராம்குமார் அயர்ந்து போனான். மிஸ்ஸஸ் நந்திதா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உனக்கெல்லாம் ஒரு மேனேஜிங் டைரக்டர் போஸ்ட்டு. வீட்டில் இருக்கிற பொண்டாட்டிக்கு ஒழுக்கமான புருஷனா இரியா? உன் பொண்டாட்டிக்கிட்ட எவனாவது இந்த கேள்வி கேட்டால் நீ சும்மா இருப்பியா? ஏய், வர்றேன்டா. நந்திதா ராம்குமாரின் அறைக்கதவை படார்னு தள்ளி கொண்டு வெளியே வந்தாள். அத்தியாயம் 9. ராத்திரி மணி 9. மழை வெளியே சலசலவென்று பெய்து கொண்டிருக்க ஈசி சேரில் சாய்ந்து கண்மூடியிருந்தான் ஞானேஷ். அவனுக்கு கொஞ்சம் தள்ளி சோஃபாவில் நந்திதா மோவாயை தாங்கி கொண்டு உட்கார்ந்திருந்தாள். நந்து, அந்த ராஸ்கலை நீ சும்மா விட்டுட்டு வந்தது தப்பு. காலில் இருக்கிற ஸ்லிப்பரை கலட்டி அவனோட உச்சந்தலையில நச்சுன்னு அடிச்சிருக்கணும். அப்போ எனக்கு அது தோணலை. ஆஃபீஸை விட்டு வெளியே வந்த பின்னாடி தான் தோணுச்சு. நான் நாளை காலையில் போய் அடிச்சிட்டு வரட்டுமா? ஞானேஷ் ஆத்திரமான குரலில் கேட்டான். அதெல்லாம் வேண்டாம். அவங்க பணம் இருக்கிற ஜாதி எதை வேணும்னாலும் பண்ணுவாங்க. நீங்கள் வேற உபயோகத்தை தேடுறது தான் உத்தமம். குடியை கெடுக்குங்கிறது எவ்வளவு அறிவுபூர்வமான உண்மை. அந்த ராஸ்கல் முகுந்தன் என் கூட இருந்துக்கிட்டே. சரி, போனதை பற்றி என்ன பேச்சு? சாப்பிட வரீங்களா? எனக்கு பசி இல்லை. அப்போ எனக்கும் வேண்டாம், படுத்து தூங்கலாம். சொல்லிக்கொண்டே நந்திதா எழுந்து போய் முன்பக்க வாசல் கதவை அடைத்து விட்டு வந்தாள். பின்பக்க தோட்டக்கதவை நீங்கள் தான் அடைக்கணும். ஏன்? தாழ்பால் இறுகி போயிருந்தது, என்னால் முடியலை, நீங்கள் தான் போடணும். நந்திதா சொல்ல ஞானேஷ் ஈசி சேரை விட்டு எழுந்தான். வீட்டின் பின்பக்கமாய் போய் சுவிட்சை தட்டிவிட்டு அது கொட்டிய வெளிச்சத்தில் 4-5 வாழை மரங்களுக்கும் ஒரு நெல்லிக்காய் மரத்துக்கும் நடுவில் நடந்து புலக்கடை கதவை நெருங்கினான். மழை இப்போது ஓய்ந்து போய் பூவாளி தூறலாய் தூவி கொண்டிருந்தது. புலக்கடையின் மரக்கதவை அழுத்தமாய் அரைந்து சாத்தி தாழ்பாலை சிரமப்பட்டு போட்டுவிட்டு திரும்பினான். பார்வை சட்டென்று திகைத்தது. அந்த நெல்லிக்காய் மரத்துக்கு கீழே பொதவென்று ஊறியிருந்த மணலில் 1/2 அடி அகலப்பரப்பில் கருப்பாய் ஏதோ தெரிந்தது. என்ன அது? குழப்பமாய் அதை நோக்கி போனான் ஞானேஷ். அருகே நெருங்கியதும் அதை குனிந்து உற்று பார்த்தான். அங்கே என்னத்தை பார்த்துட்டு அப்படி நின்றுட்டு இருக்கீங்க? நந்து, கொஞ்சம் இங்கே வா. என்னங்க? அதை வந்து பாரு. நந்திதா போய் பார்த்தாள். பார்த்தவள் வேகமாய் முகம் மாறி சொன்னாள். என்னமோ தலைமுடி மாதிரி தெரியுது. தலைமுடியே தான். அது யாரோட முடி? கேட்டுக்கொண்டே அருகே இருந்த ஒரு குச்சியை எடுத்து கிளறினான் ஞானேஷ். கிளற அந்த தலைமுடிக்கு கீழே மண்ணோடு பிசைய பெற்ற அந்த மனித முகம் மெல்ல மெல்ல மேலே வந்தது. நெற்றியும் மூக்கும் மூடிய கண்களும் புலக்கடை வெளிச்சத்தில் ஸ்பஷ்டமாய் தெரிய ஞானேஷும் நந்திதாவும் முதுகு தண்டுவடங்களில் முடிச்சாய் உறைந்தார்கள். கண்ணின் பார்வைகள் மிரண்டு போய் அப்படியே நின்றன. நந்திதா நடுங்கினாள். என்னங்க இது? நந்து, யாரோ பாடியை கொண்டு வந்து இங்கே புதைச்சிட்டு போயிருக்காங்க. நான் போய் போலீஸுக்கு தகவல் சொல்லிட்டு வரேன். நீ வாசல் பக்கமாக வந்து உட்கார்ந்துட்டுரு. நகர முயன்ற கணவனை சட்டென்று கையை பிடித்து நிறுத்தினாள் நந்திதா. ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன நந்து? அவள் குரல் நடுங்கியது. அந்த பொணத்தோட முகத்தை பார்த்தீங்களா? உங்கள் ஃப்ரெண்டு முகுந்த மாதிரி இல்லை? ஞானேஷ் திடுக்கிட்டு போய் மண்ணில் புதையுண்டு கிடக்கும் அந்த தலையை உற்று பார்த்தான். முகுந்தனே தான். அத்தியாயம் 10. மழை இன்னமும் லேசாய் தூறிக்கொண்டிருக்க அதில் தெப்பலாய் நனைந்து கொண்டிருக்கிறோம் என்கிற உணர்வே இல்லாமல் ஞானேஷும் நந்திதாவும் அந்த புலக்கடை வெளிச்சத்தில் உறைந்து போய் நின்றிருந்தார்கள்.
எப்படிங்க இந்த பொணம் யார் கொண்டு வந்து இப்படி இங்க? ஞானேஷ் மழை நீரின் மண் பூராவும் கரைந்து போய் பளிச்சென்று தெரிந்த முகுந்தனின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். நந்திதா நடுங்கும் உடம்போடு அவனையொட்டி நின்று கொண்டாள். நந்து, என்னங்க? போய் மண்வெட்டி எடுத்துட்டு வா. எதுக்குங்க? மண்ணை தோண்டி பாடியை வெளியே எடுக்கலாம். எடுத்து என்ன பண்ண போறீங்க? முகுந்தன் எப்படி செத்தான்ங்கிற விபரம் தெரியலாம். போய் கொண்டா. நந்திதா மலையில் நனைந்து கொண்டே போய் ஸ்டோர் மேலிருந்த அந்த மண்வெட்டியை எடுத்து வந்தாள். அதை கைகள் நடுங்க வாங்கி கொண்ட ஞானேஷ் மலைத்துளிகள் சொட்டும் முகத்தோடு அவளை ஏறிட்டான். நந்து, முன்பக்க வாசல் கதவு தாழ்பால் போட்டிருக்கியா? போட்டிருக்கேன். ஞானேஷ் மண்வெட்டியால் மலையால் நொதத்து போயிருந்த தரையை கொத்த ஆரம்பித்தான். மண் சுலபமாய் கீழே இறங்கி கொண்டு போக முகுந்தன் கொஞ்சம் கொஞ்சமாய் வெளியே வந்தான். மழை தண்ணீரில் ஊறியிருந்த உடம்பு லேசாய் வீச்சமடித்தது. நந்திதாவின் கண்களில் நீர் கோர்த்தது. உதடுகள் நடுங்கியது. இவனை கொன்னவங்க நம்ம வீட்டில் எப்படிங்க கொண்டு வந்து புதைச்சாங்க? அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் நந்து. நான் மதுரைக்கு போயிருந்த நேரத்தில் அந்த காரியத்தை யாரோ பண்ணியிருக்காங்க. செத்தது வேற யாரா இருந்தாலும் நேரம் போலீஸுக்கு தகவல் சொல்லியிருக்கலாம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் முகுந்தன் எனக்கு எதிரி. அவனை நான் தான். ஞானேஷ் பேச்சை முடிக்கவில்லை. தட் தட் வாசல் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. குபீரென்று தலைகளை நிமிர்த்தி ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள் ஞானேஷும் நந்திதாவும். இந்நேரத்துக்கு யார் வந்து கதவு தட்டுறாங்க? ஞானேஷ் மண்வெட்டியை கீழே போட்டுவிட்டு அருகே இருந்த தொட்டி தண்ணீரில் கைகளை கழுவி கொண்டான். நந்து, நான் போய் கதவை திறந்து யாருன்னு பார்க்குறேன். நீ ஒரு கோணி பையை எடுத்து வந்து பொணத்தை மூடி வை. சரிங்க. நந்திதா குளிரோடு தலையை ஆட்ட ஞானேஷ் முன்பக்க கதவை நோக்கி போனான். கதவு பொறுமை இல்லாமல் தட்டப்பட்டு கொண்டிருந்தது. யாரது? குரல் கொடுத்து கொண்டே வேகமாய் போய் கதவை பிளக் என்று திறந்தான் ஞானேஷ். கதவுக்கு வெளியே வாசற்படியில் அந்த இன்ஸ்பெக்டர் தெரிய அவருக்கு பின்னால் மலையில் நனைந்தபடி போலீஸ் ஜீப் நின்றிருந்தது. ஜீப்புக்குள் கான்ஸ்டபிள்கள் அசைந்தார்கள். ஞானேஷ் திடுக்கிட்டு போய் மெல்ல ஓரடி பின்வாங்கினான். அத்தியாயம் 11. தலையில் இருந்த தொப்பியை கலற்றிக்கொண்டே இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணன் உள்ளே நுழைய அவர் நிழல் மாதிரி சப் இன்ஸ்பெக்டர் அவினாஷ் தொடர்ந்தார். ஞானேஷ் குளறினான். வாங்க வாங்க இன்ஸ்பெக்டர். நீங்கள் மிஸ்டர் ஞானேஷ்? எஸ் இன்ஸ்பெக்டர். இப்போ வீட்டில் யார் யார் இருக்கீங்க? நானும் என்னோட ஒய்ஃபும். உங்கள் ஒய்ஃப் எங்கே? உள்ளே இருக்கா? என்ன விஷயம் சார்? சில நிமிஷங்கள் முன்னாடி பப்ளிக் டெலிஃபோன் பூத்துலேருந்து யாரோ ஒருத்தர் எங்களுக்கு ஃபோன் பண்ணார். அது சம்மந்தமாக விசாரிக்க வந்தோம். உங்கள் வீட்டு பின்பக்கத்தை நாங்கள் பார்க்கணும். சொல்லிக்கொண்டே நவநீத கிருஷ்ணன் உள்ளே போக அவரை தடுக்க முடியாமல் திணறினான் ஞானேஷ். நவநீத கிருஷ்ணன் அவினாஷோடு பின்பக்கத்தை நெருங்கினார். நெல்லி மரத்துக்கு கீழே கோணிப்பையை போட்டு முகுந்தனின் பிணத்தை மூட முயற்சித்து கொண்டிருந்த நந்திதாவை பார்த்து புன்னகைத்தார்கள். மற்ற வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம்மா, இப்படி கொஞ்சம் வந்துடுறியா? நவநீத கிருஷ்ணன் குரலை கேட்டதும் விதிர்த்து போய் நிமிர்ந்தாள் நந்திதா. அவள் கையில் இருந்த கோணிப்பை நழுவியது. அவினாஷ் உற்சாகமாக சொன்னார். நமக்கு வந்த ஃபோன் கால் உண்மை சார். ஞானேஷ், இப்படி வரீங்களா? ஞானேஷ் கலவரமாய் நவநீத கிருஷ்ணனை நெருங்கினான். மலையில் நனைந்த தலைமுடி பிரிப்பிரியாய் நெற்றியில் ஒட்டியிருந்தது. பாடி யாருட்டு? முகுந்தன்னு ஒரு ஃப்ரெண்டோடது சார். உங்கள் ஃப்ரெண்டு தானே? ஆமாம் சார். எதுக்காக கொலை செஞ்சீங்க? நான் கொலை செய்யலை சார். பின்ன உங்கள் மனைவியா? அவளும் இல்லை சார். யாரோ இவனை கொன்று எங்கள் வீட்டுக்கு பின்னாடி கொண்டு வந்து புதைச்சிருக்காங்க சார். யார் புதைச்சாங்க? தெரியல சார். அது எப்படி உங்களுக்கு தெரியாமல் போகும்? உங்கள் வீட்டில் உங்களுக்கு தெரியாமல் பணத்தை எப்படி புதைக்க முடியும்? நான் 2 நாளாக வீட்டில் இல்லை சார். மதுரை போயிருந்தேன். என்னோட ஒய்ஃபு மட்டும்தான் வீட்டில் இருந்தா. நவநீத கிருஷ்ணன் நந்திதா பக்கம் திரும்பினார். ஏம்மா, அந்த பாடியை யார் கொண்டு வந்து புதைச்சாங்கன்னு தெரியுமா? தெரியாது சார். என்னம்மா அது? புருஷனும் பொண்டாட்டி மாறி மாறி கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. 2 பேரையும் உள்ள தள்ளி போலீஸ் மரியாதையோட விசாரிச்சா தான் உண்மையை சொல்லுவீங்க போலிருக்கு. அவினாஷ் சார், 2 பேரையும் ஜீப்புக்கு கொண்டு போங்க சொன்ன நவநீத கிருஷ்ணன் மண்ணோடு பிசையப்பட்டு சதைப்பிண்டமாய் கிடக்கும் முகுந்தன் உடலை நோக்கி போனார். கர்ச்சிப்பால் முகத்தை பொத்தி கொண்டு உடல் அருகே குனிந்தார். அத்தியாயம் 12. இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணன் மோவாயை தாங்கி இருக்க எதிரே இருந்த நாற்காலியில் சப் இன்ஸ்பெக்டர் அவினாஷ் நிரம்பியிருந்தார். காலை 10 மணி. மேஜையின் மேல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிடந்தது. தலையோட பின்பக்கத்துல எதாலேயோ மூர்க்கமான அடி விழுந்ததால மரணம்னு PM ரிப்போர்ட் சொல்லுது அவினாஷ். உடம்போட மற்ற பகுதியில எந்த விதமான காயமும் இல்லை. அந்த ஞானேஷை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? ஆதித்யா கம்பெனி மேனேஜிங் டைரக்டர் ராம்குமார் தன்னோட விசாரணையில ரொம்பவும் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. முகுந்தனுக்கும் ஞானேஷுக்கும் 4-5 நாளாவே டேர்ம்ஸ் சரியில்லையா. ஆபீஸ்ல 2 பேரும் கட்டி பிடித்து சண்டை போட்டிருக்காங்களாம். ஞானேஷ் மதுரை போறதா சொல்லிட்டு இதே ஊர்ல இருந்து முகுந்தனை தீர்த்து கட்டியிருக்கலாமே. எனக்கு ஒரு சந்தேகம் சார். சொல்லுங்க. கொலை செஞ்சவங்க யாருமே பாடியை தன்னோட வீட்டிலேயே புதைச்சி வச்சிருக்க மாட்டாங்க சார். வெளியே கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணத்தான் பார்ப்பாங்க. வெளியே கொண்டு போக சந்தர்ப்பம் வைக்காம இருந்திருக்கலாமே. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி முகுந்தனோட மரணம் நேத்தைக்கு முன்தின ராத்திரி 11 மணிக்கு நடந்திருக்கு. பாடியை அன்னைக்கு ராத்திரியே புதைச்சிருக்காங்க. நேத்தைக்கு ராத்திரி பெஞ்ச மழையில தரைபரப்பு ஊறி சரியா புதைக்கப்படாத முகுந்தனோட பொணம் தலையை நீட்டியிருக்கு.
மொதப்பா அப்போதுதான் அந்த பணத்தை பார்த்ததா ஞானேஷும் அவரோட ஒய்ஃபும் சொல்றாங்க. அதை என்னால் நம்ப முடியல. கணவனும் மனைவியும் வெளியே வந்துட்ட பணத்தை மறுபடியும் சரியா புதைக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. யாரோ அதை பார்த்துட்டு நமக்கு டெலிஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லியிருக்காங்க. அவினாஷ் யோசித்து விட்டு சொன்னார். ஃபோனில் பேசின ஆசாமி தான் யாருங்கிறத சொல்லலை சார். யாராவது பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம். பேரை சொன்னால் நாம் என்கொயரிக்காக அவங்கள நெருக்குவோம்னு பயந்துக்கிட்டு பேரை சொல்லாமல் இருக்கலாம். அவினாஷ், நடந்த சம்பவத்தை இப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன். ராம்குமாரோட ரிப்போர்ட் படி ஞானேஷ் ஒரு ட்ரங்கர், குடிக்கு அடிமையானவன். அவனுடைய ஒரே சிநேகிதன் முகுந்தன். ஞானேஷ் குடிமயக்கத்தில் மயங்கி கிடந்தப்போ முகுந்தன் நந்திதா கிட்ட வாலாட்டியிருக்கான். அவள் மறுக்க முகுந்தன் இன்னும் 7 நாளில் அவளை தொட போகிறதா பேரம் பண்ணியிருக்கான். ஞானேஷ் மதுரை போகிறதா வீட்டில் சொல்லிட்டு இதே ஊரில் பதுங்கி இருந்து முகுந்தனை வாட்ச் பண்ணி இருந்திருக்கான். உண்மையிலேயே ஞானேஷ் மதுரை போயிட்டதா நினச்சி நந்திதாவை தொட்டு தன்னோட சபலத்தை நிறைவேற்ற முகுந்தன் பின்பக்கமாக சுவரேறி குதிச்சு வீட்டுக்கு வந்திருக்கான். அவனை பின்தொடர்ந்து வீட்டுக்குள்ளே வந்த ஞானேஷ் முகுந்தனை தாக்கி கொன்னு இருக்கான். நந்திதாவுக்கு தெரியாமையோ தெரிஞ்சோ பாடியை வீட்டுக்கு பின்பக்கம் அடக்கம் பண்ணியிருக்கான் ஞானேஷ். கொலை நடந்ததா சொல்லப்படுற அந்த நேரத்தில் தான் மதுரை லாட்ஜில் தங்கி இருந்ததை லாட்ஜ் ரசீதோட ஞானேஷ் காட்டியிருக்கானே சார். தாராளமாக காட்டலாம். கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கு 20 நிமிஷத்தில் ஃப்ளைட்டில் போகலாம் வரலாம். சந்தர்ப்பங்களும் சாட்சியங்களும் ஞானேஷுக்கு எதிராக வலுவாக இருக்குது. ஆனால் கேஸை ஃபைல் பண்ணி கோர்ட்டுக்கு கொண்டு போனால் கேஸ் கடைசி வரை நிற்கணும். இந்த கேஸ் நிற்கும் சார். வாரம் 10 நாள் பார்த்துட்டு ஞானேஷ் மேலே கேஸ் ஃபைல் பண்ணி கோர்ட்டுக்கு கொண்டு போயிடலாம். நேற்றுக்கு எஸ்பி கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதும் இதையே தான் சொன்னார். நவநீத கிருஷ்ணன் சொல்லிவிட்டு மேஜை மேலிருந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை எடுத்து பக்கங்களை புரட்டி செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ் என்கிற காலத்திற்கு வந்தார். அவினாஷ் புன்னகைத்தபடி சொன்னார். நான் அந்த காலத்தை முதல்லையே பார்த்துட்டேன் சார். முகுந்தன் கொலை செய்யப்படுவதற்கு முன்பு செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கவே இல்லைன்னு பிஎம் ரிப்போர்ட் தீர்க்கமாக சொல்லுது. ஸோ நந்திதாவை டச் பண்ணுறதுக்கு முன்னாடியே முகுந்தன் தீர்க்கப்பட்டிருக்கான். எஸ் சார். அத்தியாயம் 13. அடடே, ஆச்சரியப்பட்டான் ராம்குமார். இடம் அவனுடைய பங்களாவின் வரவேற்பறை. சடை நாயொன்று சோஃபாவுக்கு கீழே சுருண்டிருக்க டீஃபாயின் மேலிருந்த ஃப்ளவர் வாஸில் செயற்கையான அவென்யூ பூக்கள் சிரித்தன. மெலிதான நீல நிற கண்ணாடி தொட்டியில் தங்க மீன்கள் சோகமாக நீந்தின. வா நந்திதா, உள்ள வா. விரலிடுக்கில் புகைத்து கொண்டிருந்த சிகரெட்டை ஆஸ்ட்ரேவுக்கு கொடுத்து விட்டு வரவேற்றான் ராம்குமார். நந்திதா புடவை தலைப்பை இழுத்து போர்த்தி கொண்டு உள்ளே வந்தாள். இந்த 1 வார காலத்திற்குள் நந்திதாவின் முகம் ஒரு உப்புத்தாளாய் உலர்ந்து போயிருந்தது. கண்களிலும் உதடுகளிலும் முன்பு தொற்றி இருந்த உயிர்ப்பு இப்போது காணாமல் போயிருந்தது. உட்கார் நந்திதா. அவள் உட்காராமல் அவனையே பார்த்தாள். மாஜிஸ்ட்ரேட் உன் புருஷனை லாக்கப்ல வைக்க சொல்லி உன்னை வீட்டுக்கு போக சொல்லிட்டாராமே. நந்திதா இன்னமும் அவனையே முறைத்து கொண்டு நின்றாள். என்ன நந்திதா அப்படி பார்க்குற? இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? எனக்கு என்ன சந்தோஷம்? முகுந்தனை தீர்த்து கட்டி என் வீட்டுக்கு பின்னாடியே உன்னோட ஆட்களை விட்டு புதைக்க வச்சு அவரை போலீஸுக்கு காட்டி கொடுத்ததுல உனக்கு சந்தோஷம் தானே? ராம்குமார் சிரித்தான். முட்டாள்தனமா உளராத நந்திதா. முகுந்தனை நான் எதுக்காக கொலை செய்யணும்? அவன் எனக்கு எவ்வளவோ உதவியா இருந்தவன், அஃபிஷியலாகவும் பர்சனலாகவும். இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட வேணாம். முகுந்தனை நீ தான் கொண்டிருக்கணும். நான் உன்னோட ஆசைக்கு உடன்படலைங்கிற காரணத்துக்காக என்னோட வாழ்க்கையை நாசமாக்க நினைச்சிட்டேன். அதுக்கெல்லாம் அந்த கடவுள் உனக்கு தண்டனை கொடுக்காம போக மாட்டாரு. ராம்குமார் மறுபடியும் சிரித்தான். நான் தப்பு பண்ணியிருந்தா தானே அந்த கடவுள் எனக்கு தண்டனை கொடுப்பாரு. உன்னோட புருஷன் ஞானேஷை பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உனக்கு தெரியாது. அவன் தான் முகுந்தனை தீர்த்து கட்டி இருக்கணும். உனக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். புருஷனோட உயிரை காப்பாத்துறதுக்காக நீ இந்த மாய்மாலம் பண்ணிட்டு இருக்க. நான் நினைச்சா உன்னோட புருஷனை ஜாமீன்ல எடுக்க முடியும். ஒரு நல்ல வக்கீல வச்சு வாதாடி இந்த கொடும் வழியிலிருந்து காப்பாற்றவும் முடியும். நந்திதா கைகளை குவித்தாள். தயவு பண்ணி அவரை காப்பாத்துங்க. நான் உன் புருஷனை காப்பாற்றணும்னா நீ வாரத்தில் 2 தடவையாவது என்னோட கெஸ்ட் ஹவுஸுக்கு வரணும். என்ன பார்க்குற நந்திதா? நீ ஒரு பெண்ணோட வயிற்றுல இருந்து தான் பிறந்தியா, இல்லை ஒரு மிருகத்தோட வயிற்றுல இருந்து பிறந்தியா? இந்த சினிமா டயலாக் எல்லாம் கேட்டுட்டு இருக்க எனக்கு நேரம் இல்லை நந்திதா. நான் உனக்கு உதவி பண்ணுற மாதிரி நீ எனக்கு ஒத்தாசை பண்ணு. மியூச்சுவல் ஹெல்ப்பு. எனக்கு எஸ்பி டிஎஸ்பி எல்லாரையும் தெரியும். ஒரு டெலிஃபோன் பண்ணி சொன்னால் போதும், கேஸோட போக்கே மாறிடும். நீ உன்னோட உடம்ப எனக்கு கொடுக்க அடம்பிடிச்சியானா உன் புருஷன் தூக்குக்கு போகிறத தவிர வேற வழியே இல்லை. உன் புருஷன் மேலே கேஸ் சார்ஜ் சீட்டை ஃபைல் பண்ணிட்டாங்க. அடுத்த மாதம் இந்த தேதியில் கேஸ் கோர்ட்டில் இருக்கும். அவனையே இமைக்காமல் பார்த்தாள் நந்திதா. அப்படியெல்லாம் முறைச்சி பார்த்து ஒரு பிரயோஜனமும் இல்லை நந்திதா. உன் புருஷனோட கேஸில் நான் தான் முக்கியமான சாட்சி. நான் சாட்சியத்தை கொஞ்சம் அழுப்பினாலும் போதும், கேஸோட தலைவிதியே மாறிடும். ஒன்றும் பேசாமல் திரும்பி நடந்தாள் நந்திதா. என்ன பதில் சொல்லாமல் போற? என்னோட உடம்ப அடகு வச்சு தான் என் புருஷனை காப்பாற்றணுங்கிற கேவலமான நிலைமை எனக்கு இல்லை. அவரை எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியும். ரொம்ப சிரமப்படுவ, பட்டாலும் பரவாயில்ல சொல்லிவிட்டு வேக வேகமாய் பங்களாவின் காம்பவுண்ட் கேட்டை நோக்கி நடந்தாள் நந்திதா. அத்தியாயம் 14. செஷன்ஸ் கோர்ட். 5வது சேம்பர். அசாத்தியமான கும்பல். நீளமான அந்த மரப்பெஞ்சின் நுனியில் கண்ணீர் நிரம்பிய கண்களோடு உட்கார்ந்திருந்தாள் நந்திதா. அவளுக்கு அருகே டாக்டர் சந்திரனின் மனைவி பத்மாவும், பத்மாவுக்கு அருகில் டாக்டர் சந்திரனும் உட்கார்ந்திருந்தார்கள். பத்மா நந்திதாவிடம் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தாள். இதோ பாருங்க நந்திதா,
நாம நியமிக்கிற வக்கீல் சாமானியப்பட்டவர் இல்ல. கேஸ் ஜெயிக்கிற மாதிரி இருந்தாதான் அவர் அட்டன் பண்ணுவார். அவர் என் கணவர்கிட்ட கிளியரா சொல்லிட்டாரு. இந்த கேஸுக்கு கண்ணால பார்த்த சாட்சியம் எதுவும் கிடையாது. மிஸ்டர் ஞானேஷ் மதுரையில இருந்ததுக்கான அலிபி ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கு. அவர் தங்கியிருந்த மதுரை லாட்ஜ் மேனேஜர் இந்த கேஸ்ல ஒரு அபாரமான சாட்சி. இந்த சாட்சியை வச்சே கேஸை ஈஸியா உடைச்சிடலான்னு சொல்லியிருக்கார் லாயர். நீங்க தைரியமா இருந்தா தான் உங்க கணவரும் தைரியமா இருப்பார். பத்மா சொல்லி கொண்டிருக்கும் போதே 2 கான்ஸ்டபிள்கள் சூழ தளர்ந்த நடையும் மோவாய் நிறைய தாடியுமாய் கூண்டில் ஏறினான் ஞானேஷ். நந்திதாவின் கண்களில் நீர் தத்தளித்தது. நாசி துவாரங்கள் விடைத்து உதடுகள் துடித்தது. சட்டென்று கீழே குனிந்து நெற்றியை பற்றி கொண்டாள். என்னங்க, என்னாச்சு? அருகே இருந்த பத்மா பதைபதைத்து போய் நந்திதாவின் தோளை பற்றினாள். அவரை கூண்டுல பார்த்ததும் மனசுக்கு எப்படியோ இருக்கு. தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு. சொல்லி கொண்டிருக்கும் போதே கண்கள் சோர்ந்தாள் நந்திதா. முகம் பூராவும் வியர்வை பொழுவென்று அரும்பியது. சந்திரன் அவசர குரலில் சொன்னான். பத்மா, நந்திதாவை மெல்ல நடத்தி வெளியில நிக்கிற நம்ம காருக்கு கொண்டு போயிடு. ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வா. நீங்களும் வாங்க. கணவனிடம் சொல்லிவிட்டு நந்திதாவின் தோளை பற்றி எழுப்பி தன்மேல் சாய வைத்து கொண்டு வெளியே கூட்டி போனாள் பத்மா. கோர்ட் காம்பவுண்டுக்குள் ஒரு மரத்துக்கு கீழே நின்றிருந்த தன் அம்பாசிடர் காரின் கதவை திறந்து பின் சீட்டுக்கு சாய்வாய் உட்கார வைத்தாள் பத்மா. நந்திதா அப்படியே கீரை தண்டாய் துவண்டாள். பத்மா, என்னங்க, என்னோட மெடிக்கல் கிட்ட முன் சீட்டுக்கு கீழே வச்சிருக்கேன், கொஞ்சம் எடு. ஒரு பிரக்டோஸ் இன்ஜெக்ஷன் போட்டு விடலாம். மயக்கமாகிவிட்ட நந்திதாவை பின் சீட்டுக்கு சாய வைத்துவிட்டு முன் சீட்டுக்கு போனாள் பத்மா. சந்திரன் நந்திதாவின் கையை பற்றி நாடி பிடித்தான். நாடி பிடிக்க பிடிக்க லேசாய் முகம் மாறினான். மெடிக்கல் கிட்டை கொண்டு வந்து நீட்டிய பத்மா கணவனின் முகத்தை பார்த்ததும் குழப்பமானாள். என்னங்க, என்னமோ மாதிரி ஆயிட்டீங்க? பத்மா, மெடிக்கல் கிட்ட அங்கேயே வச்சுடு. ஏங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நந்திதாவை அப்படியே விட்டுவிட்டு காரை விட்டு கீழே இறங்கின சந்திரன் சிறிது பதட்டமான குரலில் சொன்னான். நந்திதா கர்ப்பமா இருக்கா? நெற்றியை சுருக்கினாள் பத்மா. நந்திதா கர்ப்பமா? அது எப்படிங்க முடியும்? அதான் எனக்கும் புரியல. ஆனால் என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். சி இஸ் பிரெக்னன்ட். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். குரல் கேட்டு சந்திரன் திரும்பினான். இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணன் தொப்பியை கக்கத்தில் இடுக்கியபடி தெரிந்தார். கேட்டார், ஞானேஷோட ஒய்ஃபுக்கு என்னாச்சு டாக்டர்? மயக்கம் தெளிஞ்சிடுச்சா? இப்போ தெளிஞ்சிடும். ஞானேஷ் உங்கள் கூட படித்தவர் தானே? ஆமாம் இன்ஸ்பெக்டர். ஒரு நிமிஷம் அப்படி வரீங்களா டாக்டர்? உங்கள் கூட கொஞ்சம் பேசணும். நவநீத கிருஷ்ணன் இன்னொரு மரத்தடியை நோக்கி நகர அவரை தொடர்ந்தான் சந்திரன். மரத்தடிக்கு வந்ததும் அவர் கேட்டார், டாக்டர், ஒரு பெண், அதுவும் கல்யாணமான ஒரு பெண் கர்ப்பமாக இருக்காங்கிறது அவ்வளவு ஆச்சரியமான விஷயமா? இன்ஸ்பெக்டர், நீங்களும் உங்கள் மனைவியும் பேசுனது எதேச்சையா என் காதில் விழுந்தது. நந்திதாவுக்கு என்னாச்சுன்னு விசாரிக்க தான் வந்தேன். பட் இந்த கேஸில் ஒரு முக்கியமான க்ளூ இப்போ தான் கிடச்சிருக்கு. நீங்கள் நந்திதா கர்ப்பமானு சொன்னதும் உங்கள் மனைவி தன் ஃபேஸில் ஆச்சரியத்தை காட்டி அது எப்படிங்க முடியும்னு கேட்டாங்க. ஏன், நந்திதா கர்ப்பமானதில் என்ன அவ்வளவு ஆச்சரியம்? சந்திரன் அவஸ்தையாய் தலையை கோதிக்கொண்டான். அது இன்ஸ்பெக்டர், ப்ளீஸ் டோன்ட் ஹைட் எனிதிங். இந்த கேஸில் நிறைய குழப்பம் இருந்தாலும் ஞானேஷ் தான் குற்றவாளியாக இருக்க முடியும்னு தீர்மானம் பண்ணி கேஸை கோர்ட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டு விடக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்பவும் ஜாக்கிரதையானவன். உங்கள் ஒய்ஃப் சொன்ன அதை எப்படிங்க முடியும் என்கிற வார்த்தை மட்டும் என் காதில் விழலைன்னா நான் பாட்டுக்கு இந்நேரம் நந்திதா எப்படி இருக்கான்னு விசாரிச்சுட்டு செஷன்ஸ் சேம்பருக்கு திரும்பி போயிருப்பேன். ப்ளீஸ் டாக்டர், ஸ்பீக் அவுட் த ட்ரூத். இன்ஸ்பெக்டர், எஸ், நான் இப்போ சொல்ல போகிற உண்மை ஞானேஷுக்கும் அவனோட ஒய்ஃப் நந்திதாவுக்கும் தெரியாத உண்மை என்று ஆரம்பித்த சந்திரன் 2 நிமிஷ நேரத்திற்குள் எல்லாவற்றையும் சொல்லி முடித்தான். நவநீத கிருஷ்ணன் தன் நெற்றியை சொரிந்து கொண்டே கேட்டார், இந்த உண்மை ஞானேஷுக்கு நிச்சயமா தெரியாது? தெரியாது இன்ஸ்பெக்டர். ஒய்ஃப் நந்திதாவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த கர்ப்பம் எப்படி? நந்திதாவுக்கு நிச்சயமா இந்த கர்ப்பம் மூலம் தெரிஞ்சிருக்கணும். நந்திதாவோட கேரக்டர் எப்படி? அப்படி தப்பா நினைக்க தோணலை இன்ஸ்பெக்டர். டாக்டர், நீங்க சொன்ன அந்த ஆக்சிடென்ட் நடந்து 5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 5 வருஷ காலத்துல ஞானேஷ் கிட்ட இருந்த அந்த இம்பார்ட்டன்ஸ் நீங்கி இருக்கலாம் இல்லையா? அதை நிவர்த்தி செய்ய முடியாதுன்னு அந்த டாக்டர் தீர்மானமா சொல்லியிருந்தார் இன்ஸ்பெக்டர். இருந்தாலும் நீங்க சொன்ன பிறகு எனக்கும் லேசா சந்தேகம் வருது. ஞானேஷை இன்னைக்கே மெடிக்கல் செக்கப்புக்கு உட்படுத்தி பாருங்க, உண்மை தெரிஞ்சிடும். ஞானேஷ் மூலமா நந்திதா கர்ப்பம் ஆகலைன்னா இந்த கேஸ்ல வேற யாரோ மறைமுகமா இன்வால்வ் ஆகியிருக்காங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஏற்பாடு பண்றேன் டாக்டர். நவநீத கிருஷ்ணன் கோர்ட்டு சேம்பரை நோக்கி நடந்தார். அத்தியாயம் 15. அதே தினம் மாலை 6 மணி. ஞானேஷ் வீட்டு வாசலில் பைக்கை நிறுத்திவிட்டு உள்ளே போனார் நவநீத கிருஷ்ணன். முன்னறையிலேயே சோஃபாவுக்கு சாய்ந்து உட்கார்ந்து எதிர்ப்புற ஜன்னலை வெறித்து பார்த்து கொண்டிருந்த நந்திதா சோகமாய் திரும்பினாள். வாங்க இன்ஸ்பெக்டர், இப்போ உனக்கு உடம்பு தேவலையாமா? நந்திதா தலையை குனிந்து கொண்டாள். எதுவும் பேச முடியாமல் நிமிஷ நேரம் தத்தளித்தாள். நவநீத கிருஷ்ணன் எதிரே இருந்த நாற்காலியில் தன்னை கிடத்தி கொண்டபடி கேட்டார், ஏம்மா, உன்னோட உடம்புக்கு என்னன்னு இந்நேரம் உனக்கே தெரிஞ்சிருக்கணுமே. இன்ஸ்பெக்டர், இனிமே நீ எதையும் மறைச்சு பிரயோஜனம் இல்லை. உன்னோட கர்ப்பத்துக்கு காரணம் யாருன்னு தெரிஞ்சா இந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வந்துடும். வாய் உலர்ந்து போய் மலங்க விழித்தாள் நந்திதா. சேலை தலைப்பை எடுத்து நெற்றியில் அருமின வியர்வை துளிகளை ஒற்றிக்கொண்டாள். நவநீத கிருஷ்ணன் தொடர்ந்து சொன்னார்,
உன்னோட கர்ப்பத்துக்கு காரணம் உன்னோட புருஷன் தான்னு பொய் சொல்லிடாத. இதோ பாத்தியா, அரசாங்க டாக்டர் கணவரை தரோவா செக் பண்ணி அவர் மூலமா எந்த பெண்ணுமே தாய்மை அடைய முடியாதுன்னு ஸ்ட்ராங்கா எழுதி கொடுத்த ரிப்போர்ட். நந்திதா சட்டென்று கண்களில் நீர் கோர்த்தாள். இன்ஸ்பெக்டர், சொல்லுமா, யார் அது? யாருன்னு எனக்கு தெரியல இன்ஸ்பெக்டர். இந்த கர்ப்பம் எப்படி சாத்தியம்னு எனக்கு தெரியல. என்னம்மா, முழு பூசணிக்காய சோத்துக்குள்ள மறைக்க பாக்குற? உனக்கு தெரியாம உன்னோட சம்மதம் இல்லாம எப்படி கர்ப்பமாகும்? நீ தொடர்பு வச்சிருக்கிற ஆசாமி யாருன்னு மாத்திரம் சொல்லு போதும். மத்ததை நான் பாத்துக்கிறேன். எனக்கு தெரியல சார். விஷயம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்த பின்னாடி மூடி வச்சு எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. அடுத்த வினாடி நந்திதா கைகளை கூப்பி கொண்டே மண்டியிட்டு உட்கார்ந்தாள். நாசி விம்ம, கண்களில் நீர் மின்னியது. இன்ஸ்பெக்டர், எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. உங்களை என் கூட பிறந்த அண்ணன் நினைச்சு சொல்றேன். நான் வணங்குற அத்தனை சாமி சத்தியமா சொல்றேன். என் கணவர் மூலமா எனக்கு குழந்தை பிறக்காதுங்கிற உண்மை போன மாசமே எனக்கு தெரியும். ஆரம்பத்துல அதிர்ச்சியா இருந்தாலும் போக போக மனசை தேத்திக்கிட்டேன். எனக்கு யார் கூடவும் எந்த தொடர்பும் கிடையாது இன்ஸ்பெக்டர். மென்சஸ் பீரியட் தள்ளி போன போதே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அதிகபட்ச கவலையிலும் அனீமிக்கா இருந்ததுனாலும் டேட் தள்ளி போறதோன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நான் கர்ப்பமா இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது எப்படின்னு எனக்கு புரியல. நான் சொல்றத நம்புங்க இன்ஸ்பெக்டர். அந்த அழுகையில் உண்மை இருப்பது போல் தோன்றியது நவநீத கிருஷ்ணனுக்கு. ஒரு ஆணின் தொடல் உணராமல் ஒரு பெண் எப்படி கர்ப்பமாக முடியும்? நான் கேட்குற கேள்விக்கு யோசிச்சு பதில் சொல்லுமா. கடந்த 40 நாளுக்குள்ள யார் வீட்டிலாவது நீ தங்கியிருந்தது உண்டா? இல்ல. உன்னோட கணவர் மதுரை போன சமயத்துல 2 ராத்திரியும் நீ வீட்டுல தனியா தானே இருந்த? ஆமா. முகுந்தனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி உன்னோட கணவர் மதுரை போன முதல் நாள் ராத்திரி தான் முகுந்தன் கொலை செய்யப்பட்டு இருக்கிறதா தகவல். கொலை உன்னோட வீட்டிலேயே நடந்து பாடி அங்கேயே புதைக்கப்பட்டிருக்கணும். அதுவும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தர்ற தகவல். இந்த 2 தகவல்களும் நடந்திருக்கக்கூடிய மகா உண்மைகள். முகுந்தனை தாக்கி கொலை செஞ்சு அந்த பாடியை புதைக்கிற வரை அதே வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்த உனக்கு தெரியல. எப்பவும் காலையில் 5:30 மணிக்கெல்லாம் கண் விழிக்கிற நீ அன்னைக்கு மட்டும் காலையில் 8:15 மணிக்கு, அதுவும் உன்னோட கணவர் மதுரையிலேருந்து வந்து கதவு தட்டும் போது கண் விழிச்சிருக்க. இதை ஏற்கனவே நீ விசாரணையில் சொல்லியும் இருக்க. இப்போ உன்னுடைய இந்த கர்ப்ப விவகாரம் எனக்கு ஒரு சந்தேகத்தை கிளப்பியிருக்கு. முகுந்தன் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட அந்த ராத்திரி நீ அசந்து தூங்கல. உன்னை யாரோ மயக்கத்துல ஆழ்த்தி இருக்காங்க. நந்திதா திடுமென்று நிமிர்ந்தாள். இன்ஸ்பெக்டர், எஸ், உன்னை யாரோ மயக்கத்துக்கு உட்படுத்தி இருக்கணும். அன்னைக்கு ராத்திரி நீ தூங்க போகும்போது யாராவது உன் வீட்டுக்கு வந்தாங்களா? யாரும் வரலையே. நல்லா யோசிச்சு சொல்லம்மா. ஆணோ பெண்ணோ யாராவது வந்தாங்களா? எதையாவது சாப்பிட கொடுத்தாங்களா? நந்திதா யோசித்து விட்டு சொன்னாள். அப்படி யாரும் வரல இன்ஸ்பெக்டர். மில்க் பார்ல வேலை செய்யற பையன் 1/2 லிட்டர் பாலை கொண்டு வந்து கொடுத்துட்டு போனதும் நான் வாசல் கதவை சாத்திட்டேன். பாலா? ஆமா. அந்த மில்க் பார் எங்கே இருக்கு? இந்த தெரு முனையில. அதை நடத்துறது யாரு? சுகுமார்னு ஒருத்தர். என்கிட்ட அக்கா அக்கான்னு ரொம்பவும் ஒட்டுதலா இருப்பாரு. வீட்டுக்கு தேவையான பாலை அவரோட மில்க் பார்ல இருந்து தான் வாங்குறது வழக்கம். நவநீத கிருஷ்ணன் முகத்தில் ஒரு பிரகாச ரேகை ஓடியது. அந்த பாலை குடிச்சியா? குடிச்சிட்டு தான் தூங்க போனேன். படுத்ததும் தூங்கிட்டதா இப்போ ஞாபகம் வருது. நவநீத கிருஷ்ணன் கையை சொடுக்கினார். அந்த பால்ல தான் என்னமோ விஷமம் நடந்திருக்கு. மறுநாள் காலையில அந்த பாலோட மிச்சம் கிண்ணத்துல இருந்திருக்காதே. இல்ல. நவநீத கிருஷ்ணன் எழுந்தார். அத்தியாயம் 16. பள்ளீர் என்று கன்னத்தில் ஒரு அறை, சந்த் என்று இடுப்பில் ஒரு பூட்ஸ் உதை, நங் என்று முட்டிமேல் லத்தியால் ஒரு செமத்தியான அடி. இந்த 3ம் சேர்த்து உற்பத்தி செய்து கொடுத்த இம்சையான வழியை தாங்கிக் கொள்ள மாட்டாமல் லாக்கப்பின் மூளையோரமாய் மண்டி போட்டு உட்கார்ந்து நவநீத கிருஷ்ணனை சேவித்தான். சொல்லிடுறேன் சார். சொல்லு. கையில் இருந்த லத்தியால் முகத்தை ஏந்தினார் நவநீத கிருஷ்ணன். சுகுமார் நலிந்த குரலில் சொல்ல ஆரம்பித்தான். நந்திதாவை நான் அக்கான்னு வாயளவுல கூப்பிட்டாலும் அவங்கள பார்க்கும்போதெல்லாம் ஒரு ஆசை தோணும். அது தப்புன்னு மனசுக்கு பட்டாலும் ஆசை என்னால அடக்க முடியல. டிவியில பார்த்த ஒரு சினிமாவில் அதுல வர்ற ஒரு பெண்ணுக்கு பால்ல மயக்க மாத்திரை கலந்து கொடுத்து அவ சுய நினைவு இல்லாம இருக்கிறப்போ ஒருத்தன் கெடுக்கிறத பார்த்தேன். அதே முறையை கையாண்டுதான் நந்திதாவையும் அனுபவிக்க திட்டம் போட்டேன். அவங்க ஹஸ்பண்ட் மதுரை போறதை தெரிஞ்சுக்கிட்டு நான் வழக்கமா தர்ற 1/2 லிட்டர் பால்ல மயக்க மருந்தை கலந்து கடைப்பையன் மூலமா கொடுத்து விட்டேன். நான் நினைச்ச மாதிரியே அவங்களும் அந்த பாலை குடிச்சிட்டு படுத்தாங்க. நான் கடையை பூட்டிட்டு 1 மணி நேரம் கழிச்சு நந்திதா வீட்டு பின்பக்க சுவரேறி குதிச்சு உள்ள போனேன். நந்திதா மரக்கட்டை மாதிரி படுத்த அலங்கோலமா தூங்கிட்டு இருந்தாங்க. நான் என் மனசுல இருந்த ரொம்ப நாள் ஆசையை அவங்க கிட்ட தீர்த்துக்கிட்டேன். தான் கெடுக்கப்பட்டது நந்திதாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சேலைய திருத்திக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்துலதான் முகுந்தனும் பின்பக்கம் சுவரேறி குதிச்சு உள்ள வந்தான். என்னையும் பார்த்துட்டான். நான் தற்காப்புக்காக கட்டிலுக்கு கீழே கிடந்த ஒரு இரும்பு குழாயை எடுத்து அவனோட பின்னந்தலையில அடிச்சிட்டேன். ஒரே அடியில் அவன் சாவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. பாடியை அப்படியே விட்டுட்டு போனா நாளைக்கு நந்திதா பாதிக்கப்படலாம்னு நினைச்சு வீட்டுக்கு பின்பக்கமா குழி தோண்டி அவசர அவசரமா புதைச்சிட்டு ஓடிட்டேன். மறுநாள் ராத்திரி மழை பெய்ய ஆரம்பிச்சதும் சரியா புதைக்கப்படாத பாடி வெளியே வந்துடுமோன்னு உதைப்பாயிடுச்சு. கடையை மூடிட்டு ராத்திரி நந்திதா வீட்டு பின்பக்க சுவர் மேல எம்பி பார்த்தேன். நந்திதாவும் அவங்க ஹஸ்பண்டும்
பாடி புதைச்ச இடத்த கொத்திட்டு இருந்தாங்க. அவங்க போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நானே பப்ளிக் டெலிஃபோன் பூத்துல இருந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சந்தேகத்தை அவங்க மேலேயே திருப்பி விட்டுட்டேன். சுகுமார் சொல்ல சொல்ல அரசாங்கத்தின் மகா மட்டமான பழுப்பு நிற தாள்களில் ஸ்டேஷன் ரைட்டர் அந்த வாக்குமூலத்தை அழகாய் பத்தி பத்தியாய் எழுதினார். அவன் முன்னே நீட்டினார். போடுறா கையெழுத்த. சுகுமார் நடுங்கும் கரங்களால் கையெழுத்தை போட்டான். ஸ்டேஷன் வாசலில் நின்றிருந்த டாக்டர் சந்திரன் உள்ளே வந்து நவநீத கிருஷ்ணனை ஏறிட்டான். இன்ஸ்பெக்டர், ஞானேஷை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா? ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க டாக்டர், சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அது முடிஞ்சதும் கூட்டிட்டு போகலாம். அவர் சொன்ன அதே நேரம் மேஜை மேலிருந்த டெலிஃபோன் கதறியது. நவநீத கிருஷ்ணன் ரிசீவரை எடுத்தார். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன்? ஒரு பெண் குரல் கேட்டது. எஸ், இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணன். ஹோல்டிங். இன்ஸ்பெக்டர், நான் டாக்டர் சந்திரனோட ஒய்ஃப் பத்மா பேசுகிறேன். மிஸ்ஸஸ் பத்மாவா? என்ன விஷயம் சொல்லுங்க. என்னோட கணவர் அங்கே இருக்காரா? என் முன்னாடி தான் உட்கார்ந்துட்டு இருக்கார். ஞானேஷை கூட்டிகிட்டு போகிறதுக்காக காத்திருக்கார். இன்ஸ்பெக்டர், நீங்கள் ஞானேஷையும் என்னோட கணவரையும் அழைச்சிக்கிட்டு உடனே வர முடியுமா? எங்கே? ஞானேஷோட வீட்டுக்கு. என்ன விஷயம்? எனிதிங் இம்பார்ட்டன்ட்? தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்பெக்டர். நந்திதா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தூக்கு போட்டு செத்துட்டா. நவநீத கிருஷ்ணன் கையில் இருந்த ரிசீவர் மெல்ல நடுங்கியது. லாக்கப்பில் இருந்த ஞானேஷையும் தன் எதிரே உட்கார்ந்திருந்த டாக்டர் சந்திரனையும் கவலையாய் பார்த்துவிட்டு ரிசீவரில் புறப்பட்டு வந்துட்டு இருக்கோம் என்றார். ரிசீவரை வைக்கும்போது நவநீத கிருஷ்ணனின் காக்கி உடைக்குள் இருந்த அந்த இதயம் கனத்து போயிருந்தது. முற்றும்.